الله أكبر الله أكبر. வெறும் 1.25 ரூபாய் என்னமோ முதல்ல தரா. எந்த ரூபாயும் நான் வாங்கல, என் கையில எதுவுமே வரல. யார் யார் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க கையில போகுது. அதே மாதிரி துபாய்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ரஃபி கையில போகுது. ரஃபி கையில இருந்து தான் ஜமால் வாங்கி கொடுக்கிறார். ஒரு பெரிய மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய தொகையை 2 கோடி ரூபாய் சாதாரணமா அவன் முடியாது சொன்னா அவனை ஏதாவது பண்ண மாதிரி முடியாதுமா. அந்த நேரத்தில் என்ன நிலைமை இருக்குன்னா, இருக்கிற நம்மளுடைய முதல் வராது அக்ரிமெண்ட் போடுற மட்டும் என்ன எழுதியா மொத்தம் 2 நான் எடுத்து போனேன் இல்ல பிரச்சனை வந்து தீக்கிறதுக்கு மட்டும் நானே சொல்லுவேன் பதில் இல்ல உண்மை உண்மை நீங்க ஆனா மாறிக்கிட்டாப்ப நான் தான் சாட்சியா இருந்தேன் இல்ல உண்மையிலேயே வந்து அது அடுத்த தொகை சாதாரண தொகை இல்ல. எப்படி அவ்வளவு அவசியம் இல்ல உங்கள்கிட்ட நான் மறுபடியும் நான் சொல்றேன். அதை ஒண்ணுதான் சொல்லிட்டேன். அதாவது பிரச்சனை என்பதுல வந்து பிரச்சனை மத்தவங்க வந்தாத்தன. இப்ப எல்லாருடைய மனநிலை என்ன இருக்குது? ரூபாய் மீட்டா போதும், ரூபாய் வந்து மீட்டா போதும். அந்த சூழல் எல்லாம் தள்ளப்பட்டாங்க. இன்னொரு செஞ்சிருக்காங்க. அதாவது வந்து துபாய் நாடு இருந்த அப்புறம் நான் ஜெயித் தலைவராங்க. அதாவது தௌஹீத் ஜமாத் பொறுப்புலேன்னு சொல்றாங்கல்ல, அது சொல்லிக்கலாம். ஆனா நடந்தது எங்க? தௌஹீத் ஜமாத் பில்டிங்ல மர்கஸ்ல தேவநாதன் தனிப்பட்ட நபர் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. எந்த இடம் தான் கொடுக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து நஷ்டம்னா லாபம் அடிப்படையில் நாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாருமே. நஷ்டம் எப்படி நான் நஷ்டத்துக்கு வருத இப்ப ஒவ்வொரு நஷ்டம் சொன்னா போடுவாங்க பொருளுக்கு. இப்ப மத்திய இல்ல நான் சொல்லுங்க, மத்திய 10 லட்சம் உடனே கிடைக்காது. நீங்க சவால்பாய் நீங்க அந்த எதுலயுமே கலந்துக்கல. நீங்க எதுலயுமே கலந்துக்கல. கலந்துக்கிறாம தான் நீங்க ரூபாய் கொடுத்து விட்டிய, செக்க கொடுத்து விட்டிய. நீங்க எதுலயும் கலந்துக்கல. அங்க நடந்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இல்ல எதுவுமே தௌஹீத் ஜமாத்துக்கு சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல வர்றேன். இல்ல தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆபீஸ்ல நடந்துச்சு. அதை நம்ம மறக்க முடியாது. அது நம்ம மறக்க கூடாது. என்னை பத்தி உள்ள ஒரு விஷயம். இப்ப என்ன வேணும்னு கேட்டா, இப்ப இந்த வாரம் ஒரு கடிதத்தை அவர் அனுப்பி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்த அரசுங்க. இப்ப வந்து நம்ம அவரை வந்து கண்டுக்கிறாம விட்டுறது ஒரு வழி இருக்கு. கண்டுக்கிறாம நீங்க என்னமோ செஞ்சுட்டு போனால என்ன செஞ்சுட்டு போ என்ற மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுத்தோம்னு சொன்னா அவர் என்னமோ எடுத்துட்டு போறாரு. அவர் என்ன நோட்டீஸ் எடுத்து அப்படி இப்படிப்பாரு. அங்க கசாந்து வந்து பரப்பிட்டு இருப்பாரு. ஆனா ஆஃப் பண்ணக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. அப்படிலாம் பண்ணிட்டு போக கூடாது. அது மாதிரிலாம் பரப்புனாருன்னா நம்ம அவருக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஜமாத்துக்கு விரோதமா வெளிப்படையா மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனையை கொண்டு போறாருன்னு சொன்னா அது நடவடிக்கை நினைக்கலாம் பரவாயில்லைங்கிறது அது எடுக்கணும். பரப்புன பிறகு நமக்கு தான் பரப்புன்னு எழுதியிருக்காரு தவிர அவர் பரப்பில்லை. அப்ப அந்த மாதிரி பரப்பில்லைன்னு சொல்ல முடியாது. பரப்பில்லைன்னா நோட்டீஸ் அடிச்சு பரப்புல இல்ல. நோட்டீஸ் அடிச்சு பரப்புலையே தவிர அங்க உள்ள மண்டல கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. எல்லாரும் எல்லா இல்ல அது மண்டலத்துக்கு பிந்திதான் கடிதம் அனுப்புறாருங்க. மண்டலத்துக்கு கடிதம் பிந்தி கருத்து தான் மண்டலத்துல கருத்து சொன்னாரு. கடிதம் பிந்திதான் மண்டலத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்ட பிறகு கடிதம் திருப்பி மண்டல கூட்டம் கூட்டப்பட்டு அதுல வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு, பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துல திருப்பி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரா கொண்டு வரல. அங்க உள்ளவங்க கேட்கிறாங்க, சொல்ல வேண்டிய நிர்பந்தம். முதல் கூட்டத்தில் பேசுறது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை பத்தி பேசல. சரி, அது என்னன்னு விசாரிச்சுக்கிறேன். நல்லா எனக்கு தெரியும். அதுல ஒரு நாலேஜ் இல்லை. என்னன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜி உம்ரான் வந்ததுனால அவர் நினைக்கிறாங்க அதுல வந்து அது ஏற்கனவே வந்து நான் நேருக்கு நேரவே பல தடவை வந்து நான் வந்து இது வந்து தொழிலா நீங்க செய்ய ஜமாத்தை பாதிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நேருக்கு நேரம் சொல்லியிருக்கிறேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது வந்து அதிக நேரம் நான் சொல்லியிருக்கிறேன். இது கூட ரொம்ப கடுமையாவும் சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லி மறுபடியும் இந்த வருஷம் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருஷமும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதே மாதிரி குறை வந்து எனக்கு வருது. அது எங்க சொந்தக்காரன் நான் சொன்னேன். என் மாமியின் ஒரு ஆளுல சொந்தக்காரன் கிடையாது. எங்க ஒய்ஃபுக்கு தோழி. அவங்க ஒய்ஃபோட வயசானவங்க, பெரியவங்க. ஆனா 2 வருஷம் மாமின்னு சொல்லுவோம். ஜீனத்து மாமி. அவங்க கணவரோட அச்சிக்கு தான் போயிருக்காங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, அச்சிக்கு போகணும் தக்குவால போகணும். நான் வந்து கெடுத்து விடணும்னா வேணான் இருப்பேன். சொன்னா மாட்டேன் இருப்பாங்க. நான் நம்ம என்ன சொல்றோமோ நம்ம வீட்டுல என்ன சொல்றோமோ அதான் கேட்பாங்க. அதான் அனுப்பி போகணும். நீ அவர்கிட்ட கேட்டுக்கிறோமா? நான் தான் சொன்னேன். தக்குவா சர்வீஸ் போனா எப்படி ரேட்டு என்னன்னு கேட்டாங்க. நீங்க தக்குவாவில் கேட்டுக்கிறீங்கம்மா, நமக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க அங்கே கேட்டுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க தொடர்பு கொண்டாங்க. அதுல போனாங்க. அதெல்லாம் நான் வந்து யார்கிட்ட போய் ஜமாத்து வட்டத்துல தான் நான் குறையா சொல்லுவேனே தவிர
ஆட்சியில போய் சேர போற ஆட்சியெல்லாம் போயிட்டு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அது எனக்கு தேவையும் இல்லை. அப்ப அந்த மாதிரி சொன்னோன்னு அவங்க போனாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம நேச்சுரல் ஜாபருடைய அந்த மச்சி இறந்து போயிட்டாங்கன்னு அன்னைக்கு அந்த தேதி, நேச்சுரல் ஜாபருடைய அண்ணன் ஒய்ஃப் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு நான் அந்த ஜனாதாவை அடக்கிட்டு வர்றேன். வீட்டுல இருந்து போன் வருது, அவசரமா அவங்கள்ட்ட வந்து ஜீனத்துமாக பேசணுமா, அவங்க நம்பர் இருந்தா இருக்குது, நீங்க பேசுங்க, வீட்டுல இருந்து வேணா நான் பேசுங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜை பார்த்து நம்பரை பார்த்து கேட்டா நான் அடிக்கிறேன், உங்களுக்கு காசு 60 ரூபாய் என்ன இருந்துச்சு, அதனால என்ன அதுல காசையும் பார்த்துக்கணும்ல, ஒன்னு அடிச்சேன். அடிக்க என்னமா விஷயம்னு கேட்டேன். இல்ல இந்த இஹ்ராம் கட்டிட்டு தான் வந்து, சரி இஹ்ராம் கண்டிப்பா குளிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நம்ம சொன்னதான் குளிச்சுக்கலாம், எது கேட்கறீங்கன்னு கேட்டேன். இந்த தண்ணியில இருக்கவங்க போட்டாங்க, அதாவது அவங்க குறைக்க அவங்க சொல்லல, இந்த தண்ணி இல்ல, இந்த கொடுத்த தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் உங்களை தான் திட்டுறாங்க, நான் தான் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த பிஜேக்கு இந்த வேலை இருந்ததுக்கு இந்த வேலையை பண்றாங்க வந்தவங்க எல்லாம் உங்களை தான் குறை சொல்றாங்க, நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லி பிஜேக்கு சம்பந்தம் இல்லமா, இந்த மார்க்கெட் தனியா நடத்துறேன் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்க பேர் 50 பேர் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய 3 கிலோமீட்டர் இறக்கி விட்டுறாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு போட்டாங்க, அஜிஜியான்னு சொல்றாங்க, அஜிஜியாவோட கொண்டு போட்டாங்க அப்படின்னு நிறைய குறைகளை சொன்னாங்க. அப்ப நான் அதெல்லாம் சொல்றது மாதிரிலாம் வருது, திருப்பி வருதுங்க. அவங்க அவருக்கு இல்லைங்கிறாரு, தப்பா தன்னுடைய இருக்கிறாரு, ஆனா 100 ரூபாய் இல்லையே சொல்றாங்க, எல்லாமே என்னையத்தான் சொல்றான். அப்ப நாம வந்து இது வந்து புதிய நிர்வாகம் சுமக்க, நான் சுமந்துட்டு அவ்வளவு நாளா புதிய நிர்வாகம் சுமக்க இயலாது. அது போக இதுக்காக அந்த அறிவிப்பு போடல வளர்க்கிறேன், இந்த அறிவிப்பு இவருக்காக போடவும் இல்லை. இது வந்து சிபிலி ஒரு விளம்பரம் வந்து அனுப்பியிருந்தாரு. சிபிலி அனுப்பும்போது தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு கூட ஒரு இடத்துக்கு வந்து ஆள் பிடிச்சாரு. அந்த இடம் தேசிய நெடுஞ்சாலையில் இல்ல. தேசிய நெடுஞ்சாலை இப்படி இருக்குன்னா ஒரு சின்ன சந்தில கிடக்குது, அது தேசிய நெடுஞ்சாலை வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு லேஅவுட் பண்ணி. அப்ப தேசிய நெடுஞ்சாலை நம்பிதான் எத்தனை வாங்குவான், இப்படி ஒண்ணு பண்ணிட்டாருங்கிறது என்கிட்ட வந்து யூசுப் அலி வந்து அவர் கேட்கிறாரு, என்னங்க இப்படி ஒரு நிர்வாகி வந்து இந்த மாதிரி பண்றாரு, தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லி ஒரு சொத்தை வித்தாருன்னா இது என்ன மாநில நிர்வாகிகள் அந்த பொறுப்பு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மோசடி செய்வீங்களான்னு கேட்கறாங்க. அந்த லேஅவுட் படத்தை பெருசு பண்ணி பார்த்தா தேசிய நெடுஞ்சாலை இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தையும் ஜூம் பண்ணி எனக்கு அனுப்பி கேட்டோம். நான் என்ன சால்வ் ஆயிட்டேன், என்ன இந்த மாதிரி இருக்குது, என்ன இப்படி மாநில நிர்வாகி இந்த மாதிரி பண்றாரு, கேட்க மாட்டீங்களா, எனக்கு மெயில் வந்திருக்கு, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னாரு. நான் இவர் அனுப்பி யூசுப் அலி எனக்கு அனுப்பின, சிபிலி அனுப்பி சிபிலிட்ட இருந்து போய் அது எனக்கு ஃபார்வர்ட் ஆகி நான் இவர் ஃபார்வர்ட் பண்ணிருப்பேன், அவர் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறேன். அப்ப என்ன செய்யற, அவரா யோசனை பண்ணி நேரவே நம்ம பாத்துருவோம், பொய்யான நிர்வாகி சம்பந்தப்பட்டதா இருக்கின்றவன அவர் ஒரு ஐடியா பண்ணி ஒரு இடத்த வாங்குற மாதிரி போய் நேரம் ஜின்னா கூட்டிட்டு போய் இடத்த பார்த்துட்டு வந்துட்டாரு. தேசிய நெடுஞ்சாலையில இல்ல. அப்ப நிர்வாக குழுல வந்து அதை வச்சு பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பொய்யா நிர்வாக குழு தேசிய நெடுஞ்சாலை மக்கள் எவ்வளவு நம்புறான். நம்மள வெளிநாட்டுல இருந்துகிட்டு தௌஹீத் ஜமாத் சொன்னா கரெக்டா இருக்கு, நம்பி வாங்குறான். நாளைக்கு வந்து பார்த்தா காரியத்து போட யாரும் ஆன்சர் பண்ணுவா, இருக்கு ஒரு நிர்வாகி இப்படி செய்யலாமான்ற மாதிரி அந்த நிர்வாகம் வரும்போது அந்த கொடுத்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க, இது அறிவிப்பு போட்டுருணும், மாநில நிர்வாகியா இருந்தாலும் அதை யாரு அறிவிப்பு போடும்போது அப்ப எல்லாத்தையும் நேரம் போடணும்னு வரும்போதுதான் இந்த ஆட்சி உம்ரா எல்லாரையும் குறிக்க இவர் சிபிலிக்கு மட்டுமா அறிவிப்பு போட முடியும். மாவட்டத்துல பண்றாங்க, ஏ சலாவுதீன் தஞ்சாவூர்ல அவர் டிராவல் பண்றாரு, இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருவண்ணூர் சாதிக்கு எனக்கு பேசல, இப்படி பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணூர் சாதி கூட அஜி உம்ரா தான் செய்யறாரு. அப்ப நான் கூட பிசினஸ் பண்ணதான் செய்யறேன், யாரா இருந்தாலும் விசாரிச்சு வாங்கட்டுமே. இந்த அறிவிப்பு கூட இந்த சிபிலிக்காகத்தான் அது போடப்பட்டது. ஆனா எல்லாத்துக்கும் போட வேண்டிய விஷயம் தான், எல்லாத்துக்கும் தேவை. நீங்க இந்த பிரச்சனை வர்றப்ப யாரும் இருக்கான்னு தெரியல, எல்லாருமே இருக்கும், பழைய நிர்வாகம் எல்லாருமே இருக்கும். என்னுடைய விளம்பரத்துல போட்டுறவா அப்படின்னு கூட நான் சொன்னேன், ஏங்க தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. நான் அதை வந்து அண்ணே நீங்க இதுல போட்டது 1000 பேர் என்கிட்ட கேட்டாங்க, 1000 பேர் கேட்டுப்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இதுல எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஐதர் இந்த நம்ம ஐதர் என்னங்க இப்படி உங்களுக்கு நேரடியா உங்களை தான் போட்டுருக்குது அப்படின்னாங்க. போட்டாலும் தப்பு கிடையாதுங்க, இது வந்து ஜமாத்தினுடைய மான மரியாதை சம்பந்தப்பட்டது. ஆமீம் அதுல எழுதியிருக்க கடிதங்களை வந்து ஒண்ணும் மறக்க முடியாது. நான் வந்து பாக்கர் மேல வந்து அவர் தாமுக இருந்து வந்து அந்த தியாகத்தை எல்லாம் வந்து ஒன்னும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இப்படி ஒரு ஜமாத்து வந்து இதே நிலையில நீடிச்சுட்டு இருக்குது. அது எத்தனை தடவை நீங்க பேசுவீங்க, அந்த புதுச்சேரியில வச்சு பேசுனீங்க, திருச்சியில வச்சு பேசுனீங்க, இங்க வச்சு பேசுறீங்க, என்ன இருக்கு, என்ன நிலைமை இது? இந்த ஜமாத்துல வந்து இது மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்தா, அது நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்கிறது, அதனால வந்த விளைவு தான் இது. இதனால என்ன நடந்திருக்குதுன்னா, இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் பாக்கறனால இழந்திருக்கு. அவர் சொன்ன ஆமீன் சொல்றதை வந்து நானும் ஒத்துக்கொள்றேன், என்னுடைய வருத்தத்திலையும் உள்ளது. நான் ஆமீன்டே இங்க பேசியிருக்கேன், இழந்திருக்கிறோம் என்பதை. நான் முனாபித்தனமா நான் பேசல. அதாவது
ஒரு கிளை நிர்வாகத்துல, அதாவது நீங்க நான் வந்து அந்த நந்தினி மேட்டர்ல வந்து நான் அப்ஜெக்ஷன் தான் பண்ணேன், இன்றைக்கும் நான் அப்ஜெக்ஷன் பண்ணேன். அந்த ஜமாத்தினுடைய அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தவறு செய்ததன் காரணத்தினால இன்றைக்கு ஒரு நல்ல தலைமை வந்து அதனால இதுல வந்து குறை இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இதை விட ஒரு சிறந்த நிர்வாகக்குழு தேர்ந்தெடுக்கப்படாமல் ஆனதற்கு அவர் ஒரு காரணம். அடுத்து, அதாவது கிளை நிர்வாகத்தை பொறுத்தவரையில வந்து இது மாதிரியான ஒரு தவறு இருந்தால் மேலப்பாளையத்தை நாங்க தூக்கி எறிவோம். ஆனா அந்த மேலப்பாளையமும் கிளையாக இருக்கக்கூடிய இதுல வந்து இந்த தவறை சைத்தத்தை இருக்குத, அது சாதாரண விஷயம் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து நாசமா போவீங்க, வலியவர்கள் செய்தா விடுவீங்க, எளியவர்கள் செய்தா விடுவீங்க, அப்போ வந்து அந்த இயக்கம் அழிஞ்சு போவான்னு சொன்னாங்க தெரியுமா? அது இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் பயப்படுறேன். அந்த காரியத்துக்கு நீங்க விட்டு வழி வந்துட்டீங்க. இந்த இயக்கத்தில் இது மாதிரி ஒரு சிறிய இது, அதாவது என்ன நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற இயக்கங்களில் இதுதான் தூய்மையான இயக்கம் சொல்றோம். ஒரு 10 மணி நேரம் பஸ்ல போயிருக்காரு, அந்த தவறை வந்து எப்படி மன்னிக்க முடியாது? நீங்க ஏத்திருக்கலாம். நான் எதிர்த்தவன்கிற அடிப்படையில் இன்றைக்கும் நான் சொல்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, இவர்கிட்ட சொல்லும் போதுதான் இதை நீங்க ஓப்பனா உடைங்கன்னு சொல்லும் போதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும், ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்றது, ஜமாத்தினுடைய கண்ணியம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் அணுகுமுறை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஜென்டில்மேன் அணுகுமுறைய அவர் காப்பாற்றவே இல்லை. எப்படி? இப்ப உதாரணமா அந்த வின் டிவில வந்து அவர் வந்து நிர்வாக பொறுப்புல இருக்கிறாரு, அது வந்து ஆபாசம்னு சொல்லிட்டு அது சில மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சா, அவர்கிட்ட போன்ல கேட்கும்போது நான் இவங்க கேட்ட சொன்னது இப்ராஹிம் நான் கேட்டிருக்கேன், என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க ஒரு நல்ல நோக்கத்துல ஜமாத்தினுடைய கண்ணியத்தை காக்கிறதுக்காக வேண்டி செய்யறது எல்லாம் அவர் தவறாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த நிலை நீடிச்சா இந்த ஜமாத்தை அழிஞ்சு போகும். இதற்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீங்க சொல்றீங்க திருச்சி செயற்குழு வந்து நெருப்பாக கணறதுக்கு இருந்துச்சு, நீங்க அடக்கிட்டு போயிட்டீங்க. அவ்வளவு பேர் கொதிச்சு போயிருந்தாங்க. ஏன் நம்ம வளர்த்து வச்சிருக்கிற ஆளு அத்தனை பேரும் ஒழுக்க சிவாமணிகள். இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்க மன்னிக்க முடியும்? நான் அன்னைக்கு நான் கேட்கிறேன். இத நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? இன்றைக்கும் பார்க்கறது எனக்கு ஒரு தேவை இருக்குது. அவர் எனக்கு பொருளாதார ரீதியில் உனக்கு உதவி வேணுமான்னு கேட்டாரு. நான் கஷ்டத்துல தான் இருக்கிறேன், நான் அவர்கிட்ட வாங்கல. கொள்கை என்று வருகின்ற பொழுது ஒரு பைசாவும் நான் வாங்க மாட்டேன். கோட்டூர் ரஃபிக்கு வந்து சேர்ந்தா கார் ஓட்டுறது எனக்கு வெறி இருந்துச்சு. அந்த கோட்டூர் ரஃபி கார் தருவான், நான் கேட்டா தருவான். ஆனா அந்த மாதிரியான விஷயம் வரும்பொழுது நான் வந்து தள்ளிதான் நிற்பேன். இப்பவும் எனக்கு பன்னீர்செல்வத்திட்ட ஒரு சின்ன ஒரு காரியம் ஒண்ணு ஆக வேண்டியிருக்கு. பெரிய அளவுல ஒரு காரியம்லாம் இல்ல. இதே பார்க்கறது எனக்கு போன் பண்றதுக்கு மனசு வரல. ஆனா இந்த ஜமாத்து இன்றைக்கு அவரை அறியாமல் அப்படி சொல்லலாம், அதை வந்து நான் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஜமாத்தை அவர் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த காரியம்லாம் எதனாலன்னா, அதாவது எதுவுமே வந்து நம்ம எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். நீங்க வந்து ரொம்ப அனுசரணை. இந்த ஜமாத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தான் அப்படிமா தூக்குமா என்ன ஏவப்பட்டிருக்கு அதை போட்டு உடைக்க வேண்டியதுதான். உடைக்காதனுடைய காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன இந்த உணர்வுல வெளியிட்டு இருக்கிறீங்க, இந்த பிசினஸ்னால இத்தனை பாதிப்பு. அவர் ஹஜ்ஜி ஜமாத்துக்காக நான் அப்படி செய்ய, நான் வந்து இந்த ஜமாத்துக்காக இன்றைக்கும் நான் வந்து அதுக்கு அதனுடைய இணக்கத்திற்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நடைமுறையில இல்ல. ஹஜ்ஜில இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது இல்ல, ஏன் செய்யல? நாங்க இன்னைக்கு பிச்சைக்காரர்கள். அதாவது உங்களுடைய புத்தகத்தை வாங்கி நான் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா உங்க புத்தகத்தை பத்தி நான் சும்மாவில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப என்ன சொல்லுவான், லுகா தன்னுடைய சரக்கை விற்கிறதுக்காக சொல்வார் அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை நான் எடுக்கல. இப்படி நாங்க வந்து இந்த இயக்கத்திற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களால எல்லா வகையிலும் இருந்து வேலை செய்ய முடியல. ஆனால் இந்த மாதிரியான காரியத்தை இந்த ஹஜ்ஜிங்கிற பிசினஸ்னால ஜமாத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடுதான். திரும்ப அந்த கம்ப்ளைண்ட். அப்ப இது இவர் வந்து இந்த இயக்கத்துல வந்து இவர் தியாகம் செய்தார்னு சொல்றாருல, வரவேற்கிறோம். நாம வந்து அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நேற்று அன்வர் பாய் சொல்லும் பொழுது எனக்கு மனசுல படுது, அவன் தியாகம் செய்திருக்காயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒலா தக்கூனு கல்லத்தி நகலத் ரஸலஹா மின் பாதி பூவத்தின் அன்காதா. அதாவது நீங்கள் ஒரு பெண்ணை போன்ற ஆகிடாதீங்க. கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணு வந்து நல்ல நூலை நூற்று அதை அப்படியே அக்குவரா ஆணிவரா ஆக்குறாள, அந்த மாதிரி நீங்க ஆகிடாதீங்க. நல்லா சொல்றாங்கல்ல, அதை அப்படியே ஆக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? நல்ல ஒரு தலைமை இழந்துட்டோம், இந்த பிசினஸ் அது ஆபத்து. இன்றைக்கு நான் சொல்றேன், அவர் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு அதாவது நீங்க இதுக்கு அடுத்து அவர் ஆமீன் இப்ராஹிம் கூட்டு வந்து எத்தனை கூட்டத்தை கூட்டு போறீங்க? இந்த இயக்கம் தூய்மையான இயக்கங்கிறத நிலைநாட்டுங்க. அதுக்கு அவர் என்ன செய்யணும்? அந்த இதுல நான் எதிர்பார்த்தேன். நான் ராஜினாமா செய்து விட்டு ஒதுங்கிறேன் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பாக்கர் அந்த தக்குவாவில் அவர் வரல.
இவருடைய தக்குவா எனக்கு உடைஞ்சதுக்கு ஒரு இடத்துல நான் எல்லாத்துக்கும் இந்த மக்களுக்கு மத்திய நான் பதிய வைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சில இடங்கள்ல பேசும் பொழுது அல்லாஹ் பயந்துக்கங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உண்டான தகுதி அவருக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? நந்தினி மேட்டர் வருது, வந்த உடனே எல்லாரும் பேசுறோம், கலீல் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பேசும் பொழுது சுபஹானக ஹாதா புஹ்தானுல் அதீம், அல்லாஹ் தூய்மையானவன், இது மகத்தான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போகட்டும் நினைக்கும் போது இவர்கிட்ட கேட்கும் போது அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, நகம் கூட படல, பின்னால வருது, பக்கத்துல உட்கார்ந்தது. அப்ப என்ன அந்த சத்தியத்துக்கு என்ன மரியாதை? ஒரு மாநில கிளை நிர்வாகத்தில் உள்ள ஒரு அதுல இருந்து நான் அவருடைய பேச்சை நம்புறதுக்கு நான் தயாராக இல்ல. இன்றைக்கு இந்த ஷக்கீலா மேட்டர்லாம் வருது, அதுல உள்ள பிரதிபலித்தான தவிர முந்தைய பாக்கராக இருந்தால் அது மாதிரி வந்திருக்காரு. ஏன் இவர் சுத்தி வருது, முனீர் கோவப்படுறாரு, அந்த விஷயம் அது வந்து நம்புறதுக்குரியதோ நம்புறதுக்கு இல்ல அந்த பேச்சு கிடையாது. எதனா வருது, ஒரு பேச அமைஞ்சு போச்சு, அதனாலதான் இந்த விவகாரங்கள்லாம் வருது. அன்றைக்கு அவர் ரிசைன் பண்ணியிருந்தால் இந்த இயக்கத்தினுடைய கண்ணியம் காக்கப்பட்டிருக்கும். இப்போதும் என்ன, அவர் விசாமி எல்லாவற்றையும் ஒதுங்கி விட்டால் பிரச்சனை. அதனால வந்து இயக்கத்தை விட்டு அவர் ஜெயித்த தியாகத்தெல்லாம் வந்து நாம மறுத்துட்டோம், அதெல்லாம் கிடையாது. அது அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கும். இவர் இப்படி செய்து கொண்டிருந்தால் அந்த தியாகம் எல்லாம் நாசமா போகும். என்னன்னா இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஒளிச்சு மறைச்சு அது இவர் வந்து என்ன செய்யறாரு, அது சொல்றாரு. நான் சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, ஒரு பொதுக்குழுல நான் அவர் யார் யாரெல்லாம் ஆதரவாளர் இருக்கிறாங்களோ குர்ஆன் ஹதீஸை சொல்லி நான் என்னால வென்றெடுக்க முடியும். ஒரு பொதுக்குழுல அவருடைய தீமையை சொல்லி, சாதாரண தீமை இல்ல, 10 மணி நேரம் ஒரு இர்ஷாத் நிர்வாகத்துல ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணிட்ட தனியாக பேசினான்னு சொல்லிட்டு மாசாவில இருந்து தூக்கி எறியணும். அப்படிப்பட்ட அந்த டிஎன்டிக்கு தலைமை கீழே இருந்துகிட்டு 10 மணி நேரம் 10 பயணம், என்ன இது தாங்கக்கூடிய ஒரு காரியமா அது? நீங்க நாம வந்து என்ன செய்யறோம், உடைக்கவான்னு சொல்லி கேட்கிறோம், உடைக்காத. இது வரைக்கும் எல்லா தாயிட்டும் அவரு இப்ப என்ன செய்யறாரு, அவராலேயே வந்து இப்ப என்ன இந்த கடிதத்தில் உள்ளது அவர் தான் சொல்லப்பட்டார், விளக்கம் கொடுத்தாச்சு. அப்ப என்ன இப்ப நாங்க வந்து அவரோட அந்த சத்தியத்திற்காக ஜாக்கில கூட இருந்தோம், தாமுக கூட இருந்தோம், இப்பவும் கூட இருக்கிறோம். இனிமேல் ஒரு தாமுக மாதிரியான ஒரு நிலை வரக்கூடாது. ஆனா இவர் சொல்றாரு, ஆனா மக்களுக்கு மத்தியில என்ன போயிட்டு இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் கோவை ரஷீத் வந்து என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா போன் எடுக்கவே இல்லை. என்ன அதாவது எதிர்பார்க்கிறான் ஒரு செய்தி ஏதாவது வராதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில என்னங்க எஸ்எம்எஸ் பிஜே வந்து கடாவில் அறிமுகப்படுத்திய வின் டிவியில் வந்து என்னது வின் டிவியின் மூலமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்த அதுக்கு என்ன வார்த்தை, கடாவில் இருந்து காப்பாற்றிய பிஜே அப்படின்னு வருது இல்ல, கண்டிக்கிறோம். நான் சொல்றேன் இல்ல எங்க இருந்து வரட்ட இருக்கட்டும், நான் விளக்கத்தை சொல்றேன். இத கேளுங்க, அல்லாஹ் வந்து இந்த இயக்கத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கிறானா அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய தௌஹீதுல இருந்ததுனால தான் வெற்றியை கொடுக்கிறான். நீங்க வெளியே போய் அல்லாஹ் காப்பாத்துறான், நீங்க அந்த மாதிரி செய்றீங்க, நான் குற்றச்சாட்டல. ஒரு தனித்தமையில பலது மனம் இதுக்கு முந்தி நம்ம கண்டிருக்கோம் இல்ல, அத மாதிரி நீங்க போய் இயக்கத்தை கண்டாலும் சரிதான். அல்லாஹ் சொல்ற மாதிரி, அதாவது தங்களுடைய வாயினால இந்த ஏகத்துவ ஒளியை அளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒல்லாஹு முத்திம் முன்னூரி, அல்லாஹ் அவனுடைய அந்த ஒளியை பூர்த்தி செய்ய திருமான். இதுதான் நாங்க வந்து என்ன செய்துட்டு இருக்கோம், இன்றையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்கிறேன்னா, திரும்ப 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 உங்களை வச்சுதான் இந்த பிரச்சனை வருது. அது வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அஹமது இப்ராஹிம் கூப்பிடுறாங்க, கூப்பிடுங்க. ஆனால் இது வந்து என்ன கேட்டா திரும்ப திரும்ப இது இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. என்ன முடிவு, ஒரு இயக்கத்தினுடைய எனர்ஜியும் சக்தியும் இதுலயா போறணும்? என்னங்க இது ஒழுக்கமிக்க ஒரு இயக்கம், நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கொண்டு நீங்க ஒதுக்கிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எது அந்த நன்றியோட போனது மன்னிப்பு கேட்ட, மன்னிப்பு கேட்டு 2வது பதவிக்கு வந்திருக்க கூடாதுங்க. நீங்க உங்களுடைய இத பத்தி பேசுறீங்களா, உங்களை பத்தி மானாங்க நீங்க வந்து தூய்மையை பத்தி பேசுறீங்க. உங்களை பொருளாதாரத்துல என்னென்ன வந்துச்சு, அப்போ புத்தகவாதியும் நான் இப்பவும் சொல்றேன், அல்லா போதுமானவன். அன்றைக்கு நீங்க சொல்லுகின்ற போது
போட்டு அவர் குற்றச்சாட்டு இல்லாம இருக்குல்ல. அவுது பில்லாம செய்தான் நான் சொல்றேன், இது நல்ல நல்ல அணுகுமுறையான சபை இல்ல நடத்துற மாதிரி தப்பு. சும்மா சும்மா நல்லா பேச போறோம் அதுக்கு வந்துட்டு பேசணும் பேச முடிஞ்சா என்ன அர்த்தம்? சத்தம் போடாதீங்க. அதான் சொல்றேன், எல்லாருமே பேசுங்க, எல்லாரும் பேச வேண்டிய நேரத்தில் பேசித்தான் ஆகணும், கண்டிப்பாக பேசணும். இப்ப இவ்வளவு தூய்மையோடு பேசுகிற கண்டிப்பா லோகாசாமனம் பாராட்டுறேன். அல்ஹம்துலில்லாஹ் இதை வந்து கண்டிப்பாக நின்று அங்க செய்திருப்பாரே. ஆனால் நான் இப்ப சொல்றேங்க, அல்லாஹ் போதுமானவங்க, அல்லாஹை முன்னிறுத்தக்கூடியவன்ல சொல்றாரு இல்லையா, அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில உள்ளதுல கைய வைக்கிறாரு. அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றது வார்த்தைங்கிறாரு. அல்லாஹுக்கு பயந்ததுனாலதான் அன்றைக்கு நந்தினி மட்டும் அல்லாஹ் மீது ஆணையான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரே வார்த்தை அல்லாஹ் மீது ஆணையாக இல்லன்னு மறுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல நான் மறுத்துட்டு போயிருக்கலாம். ஹலோ யாரு நீங்க வார்த்தைகளை வைத்துக் கொண்டு பண்ணி பொத்துறீங்களா இல்லையா? எங்க ஒவ்வொரு தரப்புலையும் இன்றைக்கும் சொல்றேன், அல்லாஹ் போதுமானவன். நான் அதை ஒத்துக்கொண்டதுனால்தான் இவ்வளவு அசிங்கப்படுறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அழகான வார்த்தை சொல்லிருக்கீங்க. என்ன வார்த்தை? அதனாலதான் பேசு, அந்த பேஸ்ல தான் மத்தது வைக்கப்படுதா? அந்த பேஸ் அமைஞ்சனாலயா? ஏங்க நான் வந்து இகலாசோட பேசட்டு முடியுதுன்னு நினைக்கிறேன் தம்பி. இந்த கேசட் வந்து வெளியில போச்சுன்னு சொன்னா ஒரு தரப்பு பதிவு செய்யப்படும். 9 தரப்பு நான் சொல்ல நினைச்சேன், அல்லாஹ் மூடி மாட்டேன். இல்ல அது கண்டிப்பா இல்ல. நான் வந்து ஆபீஸ்ல எங்க தாமமுக ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கின்ற போது இந்த குற்றச்சாட்டு வருகிறது. நான் அண்ணன் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், ஹைதர் இருந்தார் நினைக்கிறேன், ஜே.எஸ். ரிஃபாயி மற்றவங்க மூலியமாக குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டு? அர்-ரஹ்மான் பள்ளிவாசல், அர்-ரஹ்மானா பள்ளிவாசல் பேரு எனக்கு ராமா பள்ளிவாசல் விஷயமாக அந்த கட்டடம் கட்டிய பிரச்சனையில அத்தனை குற்றச்சாட்டு வருது. மிக மோசமான குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுல உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார் அண்ணன் கூப்பிட்டு கண்டிக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிருக்கிற அப்படின்னு கண்டிக்கிறார். நீங்க அப்பதான் நீங்க எங்க போறீங்க? துபாய்க்கு போறீங்க. உங்க வாயினால சொன்ன இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன். துபாய்க்கு போயிட்டு துபாயில போனதுக்கு அப்புறம் தான் இலாஹி மூலியமாக சில கடிதங்கள் வருகிறது. அண்ணனை பத்தி சில கடிதங்கள் வருகிறது. அப்போ நாம் எந்த சமயத்துல எந்த நேரத்துல ஞாபகத்துல இல்ல, உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க சொல்றீங்க சில விஷயத்த நான் இலாஹிட்ட சொல்லியிருக்கிறேன், சில விஷயத்த இலாஹிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் பல தடவை சொன்னேன். அதாவது பொருளாதார குற்றச்சாட்டு அன்றைக்கு வந்திருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் அந்த ரூபாய் அமௌண்ட் எனக்கு ஞாபகத்துல இல்ல. அந்த அமௌண்ட வந்து அண்ணன் சொல்றாரு, அவருக்கு உள்ள சம்பளமாக அதை போட்டு அதை சரி பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். நானும் இருக்கிறேன் பொருளாதார ரீதியாக இப்படி ஒரு இது வர்றப்ப நானும் இருக்கிறேன். அவர் சம்பளம் போட்டு அதை சரி பண்ணி விடுங்கம்மா, அதை இது பண்ணி விடுங்கம்மாங்கிறாரு. நீங்க அண்ணனை பத்தி இலாகியிடம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இலாகி அண்ணன் மேல வேற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். என்ன குற்றச்சாட்டுகள்? அத்தனையும் வந்து முழுக்க அண்ணனை வேறுபட்டு, எந்த அளவுக்கு வேறுபட்டு, நீங்க தான் சூப்பர் தலைவர், அந்த தலைவர், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்குது, நம்ம எதையுமே பாதுகாக்கிறது இல்ல, நான் வச்சுக்கவும் மாட்டேன், என்னட்டையும் அந்த பழக்கம் கிடையாது. எந்த குற்றச்சாட்டுகளையும் எடுத்து உள்ள பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டு இருப்பதுதான் என்கிட்டையும் கிடையாது. அல்லாஹ் போதுமானவன், அப்படி யாரு மேலேயும் நான் வைக்க மாட்டேன். மனுஷன் தவறளிக்க கூடியவன், தவறளிக்கப்ப அதை மன்னிச்சுட்டு போயிடுறதுதான் என்னுடைய கருத்து. அப்படி வைக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நீங்க நான் இப்ப கேட்கிறேன், நீங்க மைதரமான விட்டுல வெளில இருக்கணும். நான் நெக்லஸ் வாங்கினேன், நெக்லஸ் எனக்கு வாங்கி தந்தா அதையும் போற்றுவானு யோசனை பண்றேன். இந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருது. இப்ப அதையும் போற்றுவானு எனக்கு யோசனையா இருக்குது. நீங்க நெக்லஸ் ஒண்ணு அங்க வச்சு எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு நெக்லஸ் வாங்கினாரா இல்லையா எனக்கு தெரியாது. நெக்லஸ் ஒண்ணு வாங்கி தந்தா இதையும் கூட அதுல இதுல கொண்டு வந்துருவானோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அதே போல ஜே.எஸ். ரிஃபாயிக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனையே அந்த மருத ரஹ்மானை வச்சுதான் வருது. மருத ரஹ்மானை வச்சுதான் பிரச்சனை நடக்குது. பிரச்சனை உச்சகட்டத்துல போகுது. அப்போ அண்ணன் சொல்றேன், அண்ணன் 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை தான் தமுகவுடைய பிளவா வந்துடக்கூடாது. அண்ணன் அப்ப வந்து அண்ணனுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன், அந்த நேரத்தில் நபிலாக்கு உடம்பு சரியில்லை. நாங்க எல்லாம் அந்த சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிராட்வேல அதுல நின்றுகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல இது ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது. நபிலாவை இது பண்ணிட்டு அப்போலோக்கு நாங்க தூக்கிட்டு போறோம். ஞாபகத்துக்காக சொல்றேன், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அந்த நேரத்துல
இது எல்லாம் பேசப்படுது. அந்த பக்கம் இந்த பக்கம் குளறுபடியே, 2 பேருடைய குளறுபடியே இதை வச்சுதான் வந்துச்சு. அன்றைக்கு அந்த பொருளாதார ரீதியான குற்றச்சாட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நான் இதுக்கு குற்றச்சாட்டு திருப்பி வைக்கிறேன் இல்லைங்க, நல்லா போதுமானவன். அன்றைக்கு அந்த மேட்டரை நான் ஒத்துக்கிட்டு தானே வந்து நின்று, அதனாலதானே மன்னிச்சீங்க, அதனாலதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் போனது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டதானே அதுக்கப்புறம் தானே தேர்ந்தெடுத்தீங்க. அதுதான் பேசு. அதனாலதான் இது வைக்கப்படுதுன்னா, அப்ப இது வைக்கப்படுதா? இந்த குற்றச்சாட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்களா? இந்த குற்றச்சாட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருதா? அல்லாஹ் காப்பாத்து. நான் கேட்கணும் இல்லையா? அதாவது இந்த விவாக பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாச விஷயமா கணக்குகள்லாம் சரியா வைக்கலங்கிற மாதிரி அந்த கணக்குகள் வைக்கலது, கணக்குகளை வந்து முறையா வைக்கிறதுல கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. அது குற்றச்சாட்டு வந்தோடனே என்னன்னு பிடிச்சி நான் கடுமையா கூட்டு கேட்டேன், என்ன இது பொருளாதார விஷயத்துல வந்தா நல்லா இருக்காது என்னன்னு கேட்கும்போது, நான் கணக்கு சரியா மெயின்டைன் பண்ணலங்கிறது சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்து மாசம் 1 ரூபா சம்பளம் தர்றேன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தில் பேசினாங்க. இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கலாம்னா அதை என்ன ஒரு தேட சொல்லி இவ்வளவு நாளா இருந்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு இதுல நான் வந்து குறைவுக்கு நான் தான் பொறுப்பு, எவ்வளவு ரூபாய் குறைவுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனா என்கிட்ட வசதி இல்ல, நான் சம்பளம் வந்து அவங்க சொன்னபடி எனக்கு தரணும் எடுக்கல. அப்ப அந்த அது சரியா வருமானு கேட்கிறாரு. நான் சம்பளத்தை நான் கழிச்சு விட்டுருங்க. அப்ப ரிஃபைட்ட கேட்கிறேன், என்னங்க சார் பேசுனீங்களா, செக் பண்றேன், நம்ம சம்பளம் கொடுக்குறேன், ஆமா அது பேசணும் உண்மைதான் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் எவ்வளவு அந்த ஷார்டேஜ் வந்துச்சோ அவருடைய சம்பள கணக்கு போட்டு நேர் பண்ணி விட்டுச்சு. ஆனா அது வந்து அந்த குறை அதுல வந்து என்ன இருக்குதோ கணக்குல ஷார்டேஜ் காட்டுறாரு, அது இல்ல. என்னன்னு கேட்டா எடுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்புல அது வரலங்க. கொஞ்சம் ரூபாயை காணாம், அதை இப்ப இவர் அந்த ரூபாய் இல்லைன்னா இவர் பொறுப்பதுக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்டார். ரூபா குறையுது அவர் இல்லைன்னா அவர் கூட இல்லாம சொல்லியிருக்கலாம். அதை 4.5 கணக்கு இல்லாம மேக்கப் பண்ணி சொல்லியிருக்கலாம். 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் தொகை எனக்கு ஆகும் இல்ல, அவருக்கு 4 லட்சம் தொகையில கரெக்டா ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப ஆழம் பேசிட்டு நீங்க சொன்னீங்க. ஆறாம இருக்கு. ஆனா அது பிராய்ச்சி தேவை. அவருடைய சம்பளத்தை அவர் சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காகவே நீங்க எல்லார்கிட்ட இது பண்ணீங்க. ஆமா, அது வந்து நான் விசாரிச்சு பேசப்பட்ட உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு அதை பண்ணணும். அது சரி பண்ணப்பட்டுச்சு. அது ஒருத்தர் வந்து நான் ஒரு கணக்கு ஷார்டேஜ் கொடுத்துட்டார் மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம். சொல்றேன், பதில் கொடுக்குறதுல சொல்லுவார், கணக்கு எனக்கு வைக்க தெரியல, வீட்டுல எனக்கு ஹாரூன் அனுப்பி எனக்கு கணக்கு சரி செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுவாரு. 2வது நீங்க வந்து பதில் இல்லாம வந்து சொல்லும் போது இல்ல அதுல அவரை திருட்டுனாருன்னு அப்படி போய் குற்றச்சாட்டா, ஆனா கணக்கு சரியில்லை எப்படி களவாடினாரு சொல்றேன். இல்ல இல்ல கணக்கு சரியில்லை, அவரு களவாடினான்னு சொல்லுவார். என்ன நடந்தது பொருளாதாரத்தை சரியா வைக்கல என்பது பொருளாதார குற்றச்சாட்டு. இல்ல நீங்க தெளிவா களவாடினாங்கிறது வேற, ஒழுங்கு நான் களவுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். அந்த விபரத்தை நான் சொல்றேன். களவு இல்லைங்கிறது மேட்டர் இல்ல, ஓப்பனா பேசப்பட்டு அவருடைய வார்த்தைகள் என்ன கருத்து சொல்றாங்க எனக்கு வழங்கல. அதாவது இந்த மாதிரி ஓப்பனா இருக்கு யாருக்கு இருக்க மாட்டோம். எனக்கு என்ன, அதாவது எனக்கு வந்து அகமது ரஹ்மான், சுத்தமா இருக்கு. அதாவது மசூத் ரஹ்மான்ல நான் வந்து மசூத் ரஹ்மான்ல நான் வேலையில இருக்கிறேன். என்னை யார் நியமிக்கிறான்னா அகமது ரஹ்மான் நியமிக்கிறார். நியமிக்கிறது வந்து அவர் நியமிக்கிறாரு. நியமிக்கிறதுல வந்து இப்போ அப்பதான் வந்து தமுக இந்த பிரச்சனை வந்து விவகாரம் வருது. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, அகமது ரஹ்மான் எனக்கு என்ன சொல்றாருன்னா, மொத்தமா வருவாரு, வந்துட்டு என்ன சொல்றோம் ஒரு 10 மாசம் சம்பளம் வந்து தருவாரு. அதுக்கு 2வது பள்ளிவாசல் காசுலையும் எங்கிட்ட தான் தருவார். எஸ்கேட்ட போயிட்டு எஸ்கேட்ட இருந்து வராரு. அப்ப இந்த தமுக பிரச்சனை வரும்போது அவர் வந்து பிஜேவை சந்திக்கிறதுக்கு திரும்ப துடிக்கிறாரு. அப்ப நானும் இவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் உத்தமபாளையம் சம்பவம் நடந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்துல வரும்போதும் இவர் உத்தமபாளையம் சம்பவம் நடந்துச்சு, அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு இப்படி போயிடும். தீவிரவாத வச்சிருக்காங்க, வெளிநாடுல சந்திச்சோம்னா லஷ்கர் தைப்பாடுவாங்க, ஆயுத நாட்கள் இந்த குற்றம் வராதுன்னு சொன்னேன். எல்லா இதுல மட்டும் சொல்றேன், பலவேறு இடங்கள் ஆயுத நாட்கள் சந்திக்க மாட்டாங்க. முழுமையா நான் வச்சிருந்தேன். ஏன்னா அப்போ இந்த மாதிரி சொல்ல இந்த கட்டத்துல வந்து அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா,
அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் உன் மூலமாக நான் வந்து நிறைவேற்றி கொடுக்கிறேன். ஷருத்தி அன் தகுன தகத்த ஷேக் கமாலுதீன். திருவனந்தபுரத்திலிருந்து பிளைட்ல இங்க வர்றோம், நீ இருக்க வேண்டியது கமாலுதீன் கீழே இருக்கணும் அப்படின்னா அப்படிங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு எடுத்து அவருக்கு நமக்கு பள்ளிவாசலுக்கு நிறுத்திட்டாரு, என்னோட சம்பளத்தையும் நிறுத்திட்டாரு. அப்ப நான் என்ன செய்யறேன், மாசம் அந்த இதுல இருந்து நான் எடுத்துட்டு எனக்கு இந்த வரவு செலவு கணக்கு வைக்கிறதுல கொஞ்சம் அதாவது எப்படி எழுதணுங்கிற முறை எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தேன். எழுதி வைக்கும் போது டோட்டலா வந்து 3 லட்சம் ரூபாய் அதுல வந்து அடி வாங்குது. 1.5 லட்சம் ரூபாய் வந்து என்னுடைய அதுக்கு அடுத்துதான் பிஜே வந்து இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வருது. எனக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நானும் அதை வந்து பண்ணிருக்கிறேன். இதை நான் பிஜேடியும் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சரி அப்ப இதை இலாகிட்ட சொல்றாப்ல. இலாகி அவனும் என்ன செய்யறான், சரி நான் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான், அவனும் சரி செய்யல. அப்ப இந்த நிலையில இருந்துட்டு இருக்கும்போது தான் ரிஃபாய்க்கும் எனக்கு வந்து என்ன செய்யுதுன்னா வந்துகிட்டே இருக்குது. அவன் ஏதாவது இங்க வந்து புற பேசுறது, இந்த விவகாரம் வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவன் அந்த கணக்கு எடுக்கிறான், அண்ணன் வந்து சொல்றான். அப்ப கணக்குல வந்து நம்மள்ட்ட அந்த கோளாறு இருக்கத்தான் செய்யுது. அப்ப அதை வந்து என்ன செய்யறாருன்னா இது வந்து இது சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுலாம் ஒரு ஆர்வம் அனுப்பி பண்றாரு. டோட்டல்ல வந்து 3 லட்சம் ரூபாயில வந்து 1.5 லட்சம் ரூபாய் நான் கையில இருந்து போடுறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமா கழிக்கிறான். இதுல இருந்து நான் எந்த கணக்கும் இல்லை இருந்தால் மசூத் ரஹ்மான்ல உள்ள ஆட்கள் என்னை என்னைக்கே தூக்கி எரிஞ்சு பொறுப்பாங்க. ரெண்டாவது நான் உண்மையை சொல்லிட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் வந்து குறையுது அப்படின்னு நான் மறைச்சிருக்கலாம் இல்ல. அதாவது எனக்கு கணக்கு யாரு, அகமது தான். அவர் தந்ததுல ஏதோ மிஸ்ஸிங், அவருக்கு எனக்கு நான் ஏதாவது சொல்லி நான் தப்பிட்டு போயிருக்கலாம. நான் எந்த மோசடியும் செய்யல. அதுல பிஜே எனக்கு என்ன கடிதம் எழுதின கடிதத்துல ஒரே வார்த்தை வந்து ரொம்ப மனசை உறுத்துச்சு. அதை நான் வந்து அப்பவும் சொல்லியிருக்கிறேன். இவர் வந்து கமாலுதீன் போன்று இவருடைய நிலைமை இருக்கிறது, அந்த கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணாதனால அப்படி சொல்லியிருக்காரு. அது என்னுடைய மனசு ரொம்ப பாதிச்சு. என்னுடைய நிலை அது இல்லையே. அதாவது ஜாக்குல இருந்து இங்க வர்றதுனால நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறேன். இந்த சம்பளம் அந்த கணக்கு வரவு செலவு வைக்காதனால குறை. அதை நான் வந்து நிவர்த்தி செய்துட்டேன். அந்த கடனும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. நான் யார்ட்டையுமே அதை கேட்கல. அது மாதிரியான ஒரு சூழல். நான் அதனால வந்து பொருளாதார ரீதியில எந்த விதமான மோசடியும் நான் இது வந்து செய்யல. நான் இப்ப என்ன சொல்றதுன்னா இங்க வந்து திரும்ப 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 இதே பஞ்சாயத்து. நீங்க எவ்வளவு செலவு நிர்வாக செலவுலாம் நீங்க பாருங்க. இதுல நான் வந்து என்ன செய்யறேன்னா இதுல கொஞ்சம் நான் ஜமாத்துக்காக வேண்டி நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜமாத்துல பிரச்சனை இருக்காங்கிறதா என்னுடைய கோரிக்கை. அவர் எப்படி எடுத்துட்டு போட்டாங்க அர்த்தமில்லாத பிரச்சனை. நிர்வாக திறமை எப்படி நீங்க பொருளாதார குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? நிர்வாக திறமை நீங்க வந்து அதாவது மிக தெளிவாக நான் ஒண்ணு சொல்றேன் வாசாப், இப்பவும் சொல்றேன். இப்பவும் நான் எந்த அளவுக்கு அண்ணன் மீது பாசம் வைத்திருக்கிறேனோ, அண்ணன்டே பல தடவை சொல்லியிருக்கிறேன், அந்த அளவுக்கு லுகா மேல நான் பாசம் வச்சிருக்கிறேன். ஏன்னா லுகாவை என்னுடைய சிமு காலத்துல அதாவது சிம்மு காலத்துல எனக்கு தெரியும். அதனால அதே மாதிரி நான் இன்னொரு ஆள் மாமித் பக்கரி இவங்க எல்லாமே தலைவராக சாரி உங்க அண்ணன் அலாவுதீன் இந்த 4 பேர் மீதும் என்னுடைய பாசங்கிறது தனி. ஏன்னா இந்த ஆரம்ப காலங்கள்ல இந்த 4 பேருமே இருந்திருக்கிறாங்க. அதனால இப்பவும் சொல்றேன், நல்லா பெருமானம் நீங்கள் நான் லுகா நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஏயா ஒதுங்கி போயிருக்க வேண்டிய அல்ல. நான் ஒதுங்கியில போனேன், நான் எதுலையுமே சம்பந்தப்படலைங்க. நான் பார்த்து ஒதுங்கி போனேன். இவர் எப்படி உங்கள்கிட்ட சொன்னாருன்னு தெரியல, என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் அப்படிப்பட்ட வார்த்தையை நான் சொல்லவே இல்லை, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் கூட மக்கள் இருந்து வர்றதுதான் அவர் சொல்றாரு. இல்ல நான் அண்ணன்டே போன போட்டு சொன்னேன். பாவன் அவன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய பாடு ரொம்ப மோசமா இருக்குங்க. இது என்னன்னு இவங்க கராரா ஒரு முடிவு வர சொல்லுங்க. இது வந்து இது இப்படி போறது சரியில்லை, இது சரியில்லாத முறை. நான் இந்த அவற்றை ஒப்பந்தம் அவரும் எழுதியிருந்தார், நீங்கள் ஒப்பந்தத்தை மீறி விட்டு ஒரே வாரத்தில் கொடுத்து விட்டு பதில் எழுதியிருக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்கிறவங்க 2 ஏரியா, ஒண்ணு வந்து பெரம்பூர் போன்ல தான் பேசலாம். போன்ல பேசுறப்ப இல்லம்மா என்னால வர முடியாத நிலையில் இருக்கிறேன். இது லோக்கல்ல தானே இருக்கீங்க, வர முடியாத நிலையில் இருக்கிறேன். நாங்க வந்து தலைமையில கேட்டுக்கிறோம், தலைமையில கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஒண்ணு தலைமையில கேட்டாலும் இது பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது யாரு? டென்ஷனுக்காரங்க வந்து உங்களை வந்து நிர்வாக ரீதியா இல்ல, நாங்க சும்மா பார்க்க வர்றோம். என்னதுக்குமா சும்மா பார்க்க இல்ல, சில விஷயங்கள் நாங்க உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்ட்டு வர்றாங்க. வர்றப்ப வந்து என்னம்மா அப்படின்னு கேட்கிறப்ப உங்க டேட் என்ன பிரச்சனை, டிசம்பருக்கு தர மாட்டேன்டாங்க, அதுக்கும் தர மாட்டேன்டாங்க, இதுக்கும் தர மாட்டேன்டாங்கிறப்போ
முனீர் இருக்கிறார், இந்த சித்திக் இருக்கிறார். நான் உடைச்சு சொன்னா சித்திக்கு என்னென்னு சொன்னா, அதாவது எம்ஐ சுலைமான அல்தாபி வந்தாங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க, நான் ரிசைன் பண்ணி கொடுத்துட்டேன், இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. செய்திகள் நிஜங்களை பொறுத்த மாத்திரத்துல நான் அதுல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தப்புன்னு சொன்னா நான் விலகி கொள்றேன். ஏன்னா எனக்கு வந்து அதுல கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது, நான் கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா இன்னொரு வார்த்தை அண்ணனையும் சேர்த்து சொல்றதுனால இந்த இது செய்திகள் நிஜங்களுக்கு அவன் கூப்பிடுறாங்கிறப்ப அண்ணன் தான் சொல்றேன். அவர் பேச சொல்றாரு, நல்லா தான் இருக்கேன், அவனை விட நீங்க நல்லா தான் பேசுவீங்க, இப்படியே ரொம்ப கேஷுவலா ரொம்ப கேஷுவலா சொல்றப்ப நல்லா தான் அவனை பெருசா இதா பண்றான், நீங்க கூட நல்லா பேசுவீங்கம்மா, நீங்க பண்ணுங்கம்மாங்கிறாரு. அதே மாதிரி தவறு வர்றப்ப சுட்டி காட்டிருக்கிறாரு, உடனே மெசேஜ் அனுப்பிடுவாரு, உடனே மெசேஜ் அனுப்பி இந்த இப்படி இருக்குது, இதை பண்ணுங்க அப்படின்பாரு. நான் உடனடியாக அந்த தவறுகளை வந்து சீர் செய்திருக்கிறேன். அப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தப்புன்னா நான் இதை விடுவேங்க. இதை டிமாண்டா வச்சிருக்கிறாங்க. இன்னும் நான் அவங்ககிட்ட பேசல, இந்த விலைக்கு சொன்ன தவிர இதை தவிர நான் வருவேன், என்ன கூட்டத்துக்கு போடுங்க, நீங்க வந்தா அப்படி நான் யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் இல்லை, யாரும் என்கிட்ட அப்படி கேட்கவும் இல்லை, யாரு கேட்கவும் இல்லை, யாரு கேட்கவும் இல்லை. பெரம்பூர் கிளையில இருந்து அந்த மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் போன் பண்றாரு. போன் பண்ணி இந்த மாதிரி போன மாசம் 26 ஒரு டேட்டு முபாரக் தான் பேசுறாப்புல. போன் பண்ணி இந்த மாதிரி பாக்கரண்ண டேட் வேணும் அப்படின்றாரு. பாக்கரண்ண டேட் வேணும் அப்படின்றப்ப நான் சொல்றேன், இல்லைங்க அவரு ரொம்ப வேலையா இருக்காப்புல, பிஸியா இருக்காரு, அவரு வந்து இப்போதைக்கு வர முடியாது, வேலை அவர் பிஸியா இருக்காருன்னு சொல்லி சொல்றப்போ அவரு சொல்றாரு, இல்ல நான் பேசிட்டேன் அவர்கிட்ட, அவர் வந்து நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்க தலைமையில தகவல் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி பாக்கர் என்ற சொல்றாப்புல. நீங்க என்னங்க வந்துகிட்டு அவர் பிஸியா இருக்காரு, நீங்க எப்படி சொல்லலாம், சம்பந்தப்பட்டவர் வர்றேன்றாரு, நீங்க என்னங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எகிர்றாப்புல. எகிர்னோடனே தான் நான் சொல்றேன், சரி நான் திருப்பி அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பி அடிக்கிறாரு. என்னங்க நான் சொன்ன அவர் சொல்ற விஷயத்த நான் சொல்றேன் இல்லைங்க, அவர் பிஸியா இருக்காரு, இல்லங்க அவர் கொடுத்துட்டாருங்க, நீங்க எப்படி மறுக்கலாம் அப்படின்னோடனையும் திருப்பி நான் டிஜாமுக்கு போன் பண்ணி, என்னங்க இந்த மாதிரி முபாரக் வந்து பெரம்பூர் டேட்டு கேட்கிறாப்புல, அது வந்து சில காரணங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியாதுங்க, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால வந்து அவர் முடியாதுன்றாப்புல, இவர் வந்து போட்டுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னோடனையும், இல்லங்க என்ன விஷயம் நீங்க ஒழுங்கா சொல்லிருங்க, இல்லாட்டி வந்துகிட்டு சண்டை தான் வரும் எங்களுக்குள்ள, இதை நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்னா. அதோட நான் சொன்னேன், இல்லங்க இந்த செய்திகள் நிஜங்கள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றாப்புல, அதுல வந்து கொஞ்சம் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்கள்லாம் சொல்ல இந்த மாதிரி தகவல் வருது அப்படின்றப்போ, நம்ம வந்து தவி ஜமாத்தினுடைய கொள்கை என்னன்னா மாற்று பிரச்சா கொள்கையுடைய மேடைகள்ல போய் நம்ம நிக்க கூடாதுன்றதுதான் நம்மளுடைய இது. அப்படின்றப்ப அது காரணம் என்ன, அவன் சொல்லக்கூடிய தவறான கருத்துக்களை நம்ம ஆமோதிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்ப அந்த விஷயத்துல நம்ம மௌன சாட்சியா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். டிஎஸ் மணி வந்து மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை அவர் சொல்றப்போ அதுல பாக்கர் பையன் வந்து மௌன சாட்சியா அதுக்கு வந்து அதை ஆமோதிக்கிற நிலைமையில இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த மேடையில போய் நம்ம மாட்டுப்புள்ளிகளுடைய மேடையில ஏற மாட்டோம் நம்ம சொல்றோமோ அந்த விஷயம் இதுல ஒர்க் அவுட் ஆகி போகுதுன்றதுனால மக்கள் கடிதம் எழுதி கேட்கிறான். நிறைய மெயில்கள் வருது, இது எப்படிங்க வந்து நீங்க அவரை தாயா பயன்படுத்துறீங்க, தவி ஜமாத்தினுடைய இதுக்கு பாலிசிக்கு மாற்றமா இருக்கேன்னு சொல்லி சொல்றான். அப்படின்றப்ப அந்த அடிப்படையில அதுல வந்து அவர்கிட்ட சம்பந்தமா பேசியிருக்கோம், அவர் நான் விலகிட்டு சொல்றேன்னு இருக்காரு, இதுதான் உள்ள நிலைமை அப்படின்னு நான் சொன்னோன்னையும், சரி அப்ப நான் முபாரக்கிட்ட தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த பிரச்சனை. அடுத்து சிராஜ் போன் பண்றாரு 30ஆம் தேதி 30/11 வேளச்சேரி சிராஜ் போன் பண்றாரு. சிராஜ் போன் பண்ணி இதே மாதிரியே சொல்றாரு, 30ஆம் தேதி திருமுனை கூட்டம் லாய்ஸ் ரோடு கிளையே ஏதோ ஒரு கிளை சொல்றாரு, லாய்ஸ் ரோடு கிளையில திருமுனை கூட்டம் கேட்டு நாங்க வந்து பாக்குறேன் கேட்டிருக்கோம், லெட்டர் எழுதி கொடுத்திருக்கோமே என்ன பதில்ன்றாரு. அவர் பிஸியா இருக்காரு, அவரால் இப்போதைக்கு வர முடியாதுன்ற தகவலை சொல்றேன். அவரு சொல்றாரு நாங்க பேசிட்டோம், எங்களுக்கு அவருக்கு ஓகேன்ட்டாரு, தலைமையில தெரியப்படுத்த சொல்றாரு, நீங்க அவர் நான் அன்னைக்கு அந்த டேட்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, தலைமையில ஓகேன்னா நான் வர்றேன்னு சொல்றாரு, நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு சொல்லி திருப்பி என்கிட்ட டார்ச்சர் பண்ற. அவரும் வந்து தொடர்ச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. 5 நிமிஷம் நான் போன எடுக்கவே இல்லை,
அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து என்னங்க இது அப்படின்னா பாக்கர் பாய் சொன்ன பதிலே தான் சொல்லியாச்சு இல்லைங்கன்னு சொல்றப்ப அவரும் இதே சொல்றாரு. என்னங்க அவர் வந்து நான் ஃப்ரீயா இருக்கேன்றாரு, நீங்க எப்படி மறுக்கலாம்னு இதே செய்திகள் நிஜங்கள் மட்டும் சொல்றேன். சொல்லி அவரு வந்து நாங்க யாரு கேட்டாலும் நான் பிஸியா இருக்கேம்மா நான் அவர் சொல்றேன்னு இருக்காப்ல, அந்த பதில தான் நாங்க சொல்லுவோம். அவரு டேட் தானே நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுருங்க. நான் சொன்னேன். சரி, நான் என்ன கேட்கறேன் திரும்புங்க. 2 மேட்ரு வந்திருக்குல்ல, நீங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல கொஞ்சம் நீங்க தயவு செய்து நீங்க சும்மா இருந்துருங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க ஏன் இது பண்றீங்க? ரொம்ப ஆவேசமா வர்றீங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வேணா திருப்பி அவர் சொல்றதுமா சொல்லணும். இன்னும் என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டோம். திருப்பி கேட்டுங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் சொன்னா இல்லன்னு யார்கிட்ட கேட்கணும்? நான் சொன்னா இல்லையாண்டு நீங்க என்ன பண்ணணும்? சேப்ராய் எனக்கு போன போறோம். சேப்ராய் போன போட்டு அண்ணன் இப்படி வந்துகிட்டு இருக்குங்க, என்னமோ நீங்க டேட்டு கொடுத்துட்டா போன் பண்றானு என்னென்ன விஷயம்னு எந்த கேட்கணும்? நான் அண்ணனுக்கு போன் போடுறேன். இப்படிலாம் வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அண்ணனுக்கு நான் போன் பண்ணி சொல்றேன், அண்ணன் சேப்ராயனை பந்தா பறக்கிறானுவோ, என்ன சேப்ராயன் தர மாட்டேங்கிறான் கொள்ள மாட்டேங்கிறான் என்கிட்ட வந்து நிக்கிறானுவோ, நான் வந்து அவன் என்னென்ன செய்வான். நான் சொன்ன உங்கள்கிட்ட போனை போட்டு நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யணும் இது என்கிட்ட கேட்கணும். ஏன்னா இப்படி சொன்னீங்களே, நீங்க என்ன வரம்பு மீறீங்களே அப்படி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அது வேற. நீங்க எப்படி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க? நான் சொல்லிருப்பேன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க? பிள்ளைங்க பசங்கள்கிட்ட உள்ள பலகீனம் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன தெரியுமா செய்வான்? இப்ப அல்தாபிக்கு தெரியும். என்ன அல்தாபி பர்மிஷன் நாங்க வந்து பேசிட்டோம்ல, நீங்க எஸ்ன்னு சொல்லுங்க, நாங்க பேசிட்டோம்லாமா. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், தலைமையில கொடுக்க மாட்டாங்கப்பா போடா அப்படிமோ. உடனே என்ன செய்வோம், அல்தாபிட்ட நாங்க வாங்கிட்டோம், நீங்க எஸ் சொல்லுங்கம்மா, நீங்க எஸ் சொல்லுங்கம்மா. என்னன்னா உங்களை பத்தி இது நிறைய பேர் மாத்தி மாத்தி வருது. அதான் பிரச்சனை எங்க வருதுன்னா, இன்னைக்கு வந்து செங்கிஸ் கான் வந்து நேச்சுரல் ஜாஃபர்கிட்ட பேசிருக்காங்க. என்ன பேசுறாங்க? கடிதம் கொடுத்து எவ்வளவு நாளாச்சு, காமிமா கூட்டிட்டு வான்னு சொல்லி அதை ஏற்பாடு செய்யாம என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதாவது கடிதம் நீங்க கொடுத்துட்டீங்களா? நீங்க கொடுத்துட்டீங்களாம். ஜாபர் வந்துட்டு என்ன திட்டாரு. ஜாபர் ஷார்ட் டெம்பர் தானே, நீங்க எப்படி அந்த அவர் தான் கடிதம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட கேட்காதப்பா. எனக்கு தெரிஞ்சு கடிதம் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடிதம் கொடுக்கல. கொடுத்தா என்ன நிர்வாகம் தெரியல, அது நிரூபிப்பாரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்றேன். அப்படி கேட்டு இல்ல அது வந்து நீங்க கொடுக்க போறாங்க அப்படி மறுபடியும் பயிற்சி பேசிக்கிட்டு ஆமா அவன் பேரண்ட் பேசும்போது அப்படி பேசிருக்கலாம். உங்க பேரை பயன்படுத்தி அப்படி நான் உங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையா வந்து நான் உங்கள்கிட்ட முன்னெச்சரிக்கையா பல தடவை சொல்றேன். என்னுடைய பேர் சொல்றேன் 2 3 சொல்றேன். இது மாதிரி அடுத்து நான் சொல்றேன். அவர் அல்கார்ட்ட சொல்லியிருக்காரு, முன்னாடி ஒரு லெட்டர் வந்துச்சுல, அது கொடுத்ததா வெள்ளிக்கிழமை சொன்னாரு. ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா அன்னைக்கு ஒரு தகவல் என்ன சொன்னாங்க, அதுல என்ன விளக்க சொன்னாங்கன்னா, ராஜினாமாவுக்கு அப்ளை பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததும் நான் என்ன சொன்னா, நான் பேசிட்டு வந்த அன்னைக்கு முதல் வார ஜும்மாவுக்கு நான் இங்க வந்து ஜும்மா பண்றேன். ஜும்மா மேடையில பக்கத்துல உட்காந்துருக்கும் நீங்க என்ன சொன்னீங்க, எப்ப நீங்க கேட்ட லெட்டர் கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு. நான் வந்து எம்ஏ சொன்னேன், லெட்டர் கொடுத்தாச்சுக்காங்க அப்படின்னு. கொடுத்தாச்சுன்னா என்கிட்ட வரலையே, தகவல் தெரிவிக்கல அப்படின்னு தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. நான் லெட்டர் அங்க ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டேன். இவர்த்தையும் பேசிருக்கேன், அவர்த்தையும் பேசிருக்கேன். நான் இப்பதான் ராஜினாமா கடிதம் கொடுக்குற பேச்சே இல்லை. இல்ல ராஜினாமா கடிதம் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஒண்ணுமே நீங்க சொல்றத வந்து திருப்பி ஒரு காரியம் வழக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயம் சொல்லி புரியல, அவங்க ஒரு அர்த்தத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி லெட்டர் வராம எப்படி வரும்? கொடுத்த கடிதத்தை வந்து இவர் சொல்ல தேவையில்லை. நீங்க ராஜினாமான்னு சொல்லிருக்காங்க. நீங்க கேட்டபடி கடிதம் கொடுத்தாச்சுமாண்ணா இல்லையே, நிர்வாகத்தை கொடுத்தா கேட்கிறேன் சொல்லவே இல்லையே. ஆனா கடிதம் எனக்கு தெரியும் எப்ப கொடுக்குறாருன்னா, அந்த அமீர் வந்தாங்கல்ல அன்னைக்கு என்னை வச்சுதான் கோச்சார் கொடுக்குறாரு. கடிதம் இப்பதானே கொடுத்தாரு, நல்லா தெரியுமே, முன்னாடி கொடுக்கலன்னு கேட்கிறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து அது வந்து ராஜினாமா கடிதத்தை சொன்ன குழப்பத்து வருங்களா, தப்சீர் பத்தல, அது மாதிரி ஒண்ணு வருது. அப்புறம் என்னடான்னு பார்த்தா திருத்துறைப்பூண்டி அப்துரமா போன் பண்ணிக்கிட்டு, நீங்க ஏன் வீரியம் குறைஞ்சு போயிட்டீங்க, டிசம்பர் 6க்கு அயோத்திக்கு போகணும்னு பாக்கணுன்னு இருக்காரு, இப்படி வருமா
நீங்க அதை மீறி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. யாருப்பா சொன்னா? பாக்கட்டு நானே கேட்டேன். அயோத்திக்கு போகணும்னு நான் சொன்னா அவங்க கேட்கல. அதனாலதான் நான் வந்து எந்த இதுக்கும் போகலன்னு சொல்றாரு. அப்ப வீரியம் இல்லாத மாதிரி நான் தான் வீரியமா நிக்கிறேங்கிற மாதிரி பேசுறாரு. சொல்றேன் கருத்து வருது. என்னன்னு கேட்டா உங்களை சுத்தியதான் வருது இந்த மாதிரி பேசிக்கணும். தேதி கொடுத்தியா, அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, இப்ப இந்த பத்தி சொன்னீங்கல்ல நான் தான் பறக்கி விட்டேன்னு சொன்ன மாதிரி இப்படி அர்த்தம் வரும்போது எமோஷனலா வார்த்தைகள் எப்படி விடுறேன்னு தெரியாம சொல்லி புரியல. பின்னாடி நம்ம சொல்றது நம்ம தப்சீர் பண்ணக்கூடாது. அப்துல் ரஹ்மான் பேசுறப்ப கூட டிசம்பர் 6 பொறுத்த மாத்திரத்துல நான் முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாப்பா. ஏன்னா டிசம்பர் 6 பொறுத்த மாத்திரத்துல நம்ம பல முறை வந்து அயோத்திக்கு போறோம் அதுக்கு போறோம் சொல்லி இருக்கிறோம். அதனால வந்து நான் வந்து இங்க கலந்துக்கிட்டான்பா அப்படின்னு சொன்னேன். நிர்வாகக்குள்ள நம்ம இது பண்ணலையே. நான் வந்து வெளியில பேசிருக்கேன் விஷயமா நீங்க சொல்றது அப்படி கூட ஒருத்தர் புரியுறாங்க. நான் கேட்கறது தெரியுமா? ஒவ்வொருத்தர் சொல்ல கரெக்டா புரியுறவங்க உங்க சொல்ல பட்டியா வேற மாதிரி புரியுறாங்க எல்லாருமே. தெரியல நீங்க வந்து அதாவது நான் கேட்கறது நான் அயோத்தி பிரச்சனையில நான் மேடைக்கு மேல இப்படி பேசிருக்கேன்ப்பா. அதனால அயோத்தி பிரச்சனை இங்க கலந்துக்கிட்டேன். நிர்வாகத்துல போய் பேசுறது நான் இப்படி சொல்றது அவன் அப்படி கேட்கறாங்க. அதுக்கு நான் எப்படி காரணமாகும்? நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன வித்தியாசத்துல அப்படி இல்லைன்னு இது வந்து வரும். நான் அயோத்தி பத்தி பேசி இருக்கிறேன், அதனால போராட்டத்துல கலந்துக்கணும். அயோத்திக்கு தான் என்னுடைய எண்ணமே போக வேண்டியது கேட்கல, அதனால நான் இங்க எதுலயும் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசம். எப்படி பதிவாகும்னா இவங்களுக்கு வீரியமே இல்ல. அவன் போன் போடுறான். அவன் போன் போட்டு என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா கொள்றான் அப்படின்னு ஒண்ணும் இல்லப்பா. யார் பாத்துக்கலாம் தாமக்காக அவர் தூக்கி போடுறான். நேற்று கூட நானும் போன வாரம் ஆபீஸ் போய் பார்த்துட்டு வந்தோம்டா அப்படின்னா சொல்லிட்டு அப்பயே நீங்க டிசம்பர் 6 கலந்துக்கலங்கிறான். டிசம்பர் 6 கலந்துக்கு நான் சொல்றேன். நான் பல மேடைகள்ல நான் இதை வலியுறுத்தி பேசிவிட்டேன். நான் வந்து எங்கேயும் போய் தலைமையாக்க முடியாது. அப்படி இல்லைன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் வேகமா பேசிக்கிட்டோம். நான் பேசுனதுல கொஞ்சம் வேகமா பேசிருக்கிறேன். நீங்களும் கூட இந்த கடைசியா பேசின கூடத்துல நீங்க இதே பேசுனீங்க. நம்ம பேசிருக்கோம். இல்ல அது வேற. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா நான் இப்ப என்னன்னா இது பிரிச்சு பாக்குறீங்க. அடுத்த கட்ட போராட்டம் சென்னையில போராட்டத்தை அது அடுத்த விஷயம். அதாவது அந்த ஆள் கேட்டாரு ஏன் போராட்டம் இல்ல கேட்கும் போது அங்க வந்து நான் கேளுங்க. நான் அடுத்து நான் வர்றப்ப நீங்க வந்து சொல்றப்ப செய்திகள் நிஜங்களும் இதுதான் பிரச்சனையா சொல்லப்பட்டுச்சு. ஒண்ணுல வந்து நான் டிசைன் பண்ணிட்டேன். செய்திகள் நிஜங்கள்ல புராண அதிசயப்படல தப்புன்னா அதனால இருந்து விலகி கொள்றேன். இப்போ அதான் எங்க இப்ப நான் ஒரு பைனல நான் ஒண்ணு சொல்றேன் கேள்வி பாக்குறேன். இப்ப வந்து இப்ப வின் டிவில ரிசைன் பண்ண எப்ப ரிசைன் பண்ண எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான அப்ஜெக்ஷன் உனக்கே தெரியாத அது ஜாயிஸ் இல்ல ஆறாமன்னு இல்ல நீ தௌஹீத்வாதி தானே நீ நான் கேக்குறேன். நான் தெளிவா சொல்றேன். அவன் சும்மா போட்டாலும் ஏன் பண்ணி ஒத்துக்க அப்பவே விட்டுட்டு வெளியே வர வேண்டியது. நான் சொல்றேன் கேளு. நான் அப்பவே அதை மறுத்து பேசுறேன். மறுத்து பேசுறது பிரயோஜனம் இல்ல. நீ அதுல இருந்துதான் இருக்க கூடாது. நீ வெளியே வந்திருக்கணும். நீ அங்க போய் வேலை செஞ்சிருக்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ வந்திருக்கணுமா இல்ல வெளியா கேளுங்க. இப்பவும் சொல்றேன் நட்புங்கிற ரீதியில தான் அந்த ரூபை பயன்படுத்தி இப்ப நிஜங்கள் மண்ணாங்கட்டி இருக்குது. அதுல நீ அதுல இருந்த குரான் ஹதீஸ் பிரகாரம் நிரூபிக்கிறாங்க நிரூபிக்கல வந்து சொல்லி வரையா ஏன் அதுல இது பண்ணிருக்காங்க ஒரு இதை விட்டு தெரியாத நீ உனக்கே தெரியாத ஆறாமாதால் எது மத்தவங்க எல்லாம் உலகம் பூரா சொன்ன பிறகுதான் தெரியும். அப்படி இல்ல நான் இதுவரையிலும் சொல்றேன். அவன் என்னட்ட பேசுகின்ற போது அவனுடைய நிலையில இருந்து நான் ஏதோ ஒரு ஜமாத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்காக வேண்டி விட்டு தொலையாது. நான் இங்க நான் அப்ஜெக்ஷன் பண்றப்ப நான் ஒன்றை எதுவா டைரக்டர் எவ்வளவு பெரிய இடம். அவன் மட்டும் அதுல உரிமையாளர் இல்ல. நீங்களே சொன்னது இன்னும் பல பேர் கேள்வி கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒண்ணும் இல்லாம உங்களை எப்படி டைரக்டா போடுவான்? அவனுக்கு மட்டும் அதிகாரம் இருக்கு. அவன் போட்டதுக்கு காரண காரியமே சொன்னான். அடுத்த ஒத்துக்குறான். அதை மற்றவங்க டிசைடிங் சேர் பண்ணி வருதாங்கிறதுனால இவர்தான் டிசைடிங்
மிச்ச டைரக்டர் கூட அவர் வந்து பெரிய நாம்கே வாசி தான் போட்டு வச்சுக்கிறாரு. பணம் போட்டவன் இல்ல அதான் இப்ப எப்படி அங்க ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இல்ல இப்ப தாராளம் பல நிறுவனத்துல டைரக்டர்ங்கிற ஒரு இல்ல பாட்டு சொல்றவே இன்னொன்னு இருக்கு. முதல்ல அவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, சும்மா பேருக்கு தான் போட்டாங்க, பேருக்கு போட்டாங்கன்னு ஏன் ராஜினாமா பண்ணணும்? இல்ல பேருக்கு போட்டது அனுப்பி வச்சுட்டான். நீங்க ராஜினாமா பண்ண தேவையில்லை போல. ஏட்ட கேட்க நீ ஏன்டா போட்டேன்னு நீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க? என்ன பிரச்சனைனா போர்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னா ரெசிக்னேஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க கையெழுத்து போட போட முடியாது. இல்ல கையெழுத்து போடாம இல்ல, போர்டுக்கு யார் வேணாலும் போடலாம். யார் வேணாலும் ஒப்புதல் இல்லாம அப்படி போட அனுப்ப முடியும், அனுப்ப முடியும். என்ன சொன்னாரு வாங்க இப்ப மக்களுக்கு இதுல வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மனசுல பட்டுட்டே இருக்கு. இல்ல இல்ல இது என்ன எப்படி ஒரு டைரக்டர் அவங்க எப்படி தேவையானாலும் எப்படி திரும்ப நமக்கு தெரியும். மாதிரியான ஒரு ஆளு இத வந்து ஒரு அது அப்படி இல்லாம சாத்தியமே இல்ல. யாரு நீங்க கண்டிப்பாக வாங்க. ஏன்னா நம்மளை வைத்து அவன் எப்படின்னா, நான் அதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய இதழில இருந்தா நான் பாக்குறேன் என்னன்னா, நம்மளை வைத்து சில லாபங்கள் அவனுக்கு கிடைக்குது பாக்குறான். என்ன லாபங்கள் கிடைக்கும்? டிசைன் பண்றதுல ஓரளவு அந்த லைன்ல இருந்ததுனால சில டிசைன்களை பண்றோம். அவன் அதுக்கு தான் சொல்றான், நீ சொல்ற இல்ல படம் இல்ல படம் இதெல்லாம் நான் எடுத்துறேன், நீ டேரக்டா இருப்பி இல்ல என்கிட்டயே சொன்னான். படத்துல எடுத்துறேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் படத்துல எடுத்துறேன்னு சொன்னானே, எல்லாத்தையும் எடுத்துறேன்னு சொன்னானே, இல்ல சினிமாவை எடுத்துறேன்னு சொன்னானே, அப்புறம் வந்து இருக்கலான்னு சொல்றானே அப்படின்னு சொன்னேன். அப்ப அண்ணாவோட சொன்னாரு இன்னும் எடுக்கவே இல்லைங்க, அண்ணன் கூட சொன்னாரு இன்னும் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னா. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் மறுத்து இருக்கிறேன். அதுக்கு எல்லாரும் சாட்சியா இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமான. இப்பவும் சொல்றேன், ஒரு பைசா கூட என்னுடைய முதலீடு அதுல கிடையாது. நீங்க எப்படி மறுபடியும் அல்லா மீது சத்தியம் பண்ற சாதாரண விஷயத்துக்குலாம் இவர் பண்றாருங்கய்யா, அல்லா மீது இப்பவும் சொல்றேன், அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான். அதுல ஒரு நயா பைசா கூட என்னுடைய பணம், என்னுடைய பணமோ அல்லது என்னை சார்ந்தவர்களுடைய பணமோ கூட கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு விபச்சார விடுதி வச்சு நடத்துறாரு. சரியா? விபச்சார விடுதியில வந்து ஆள் பிடிச்சு கொடுக்கறது யாருன்னா, என்கிட்ட கேட்காம ஒரு என்னைய கௌரவப்படுத்துறதுக்காக சையத் இப்ராஹிம் போட்டு விடுறாரு. போட்டு விட்டு எனக்கு ஒரு ரூமே ஒதுக்குறாரு. அதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்ல, நான் அதுல வந்து பொம்பளைகளை சப்ளை பண்ணல, சும்மாதான் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னா இது மார்க் அடிப்படையில கூடுமா இல்ல லாஜிக்கா இது சரியா? இது வந்து தேவையில்லாம எப்படி பேசக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? நான் வந்து மறுத்திருக்கிறப்ப அவன் சொல்றான் நான் எல்லாத்தையும் எடுத்துறாங்கிறான். ஒரு சான்ஸ் கிடைக்குது, எடுத்துருவான் போல தெரியுது. நான் இதைத்தான் நிர்வாகம் சொன்னேன். நம்ம கைக்கு ரொம்ப நாளைக்கு வந்து டைரக்டரா போடுறது வந்து சொல்றப்ப பிரச்சனை வருதுப்பா எடுத்துனப்பான்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவாங்க, டே ஓனரை நீ தான் நான் சொல்லுவேன், நான் எங்கேயும் அப்படின்னு அந்த நீதான் ஓனர் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீதான் ஓனர் நான் வெளியில சொல்லுவேங்க அந்த இப்படி சொன்னாங்க. சொன்னவே இல்லையா அந்த இல்ல, அதாவது அந்த ஆளுடைய மனநிலை நீங்க இது அதிகமா இருக்குதான் அர்த்தம். இல்ல என்ன அர்த்தத்துல பேசுறேன்னா, நான் நினைச்சது வந்து முதற்கமா நினைக்கிறேன். நினைச்சேன். அடுத்து என்ன இன்னொரு விஷயம் நான் விளக்கிருக்கேன். என்னன்னா என்னுடைய விஷயத்த நான் தெளிவுபடுத்த நிறைய கற்பிக்கலாம். எதுக்கு வேணாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த லுகா சொன்னபடி நான் சிலதை வந்து ஒரு சிலதான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நான் சொல்றது கிடையாது. எனக்கு 100 வந்தா அது ஒரு 10 நான் பிரதிபலிச்சு ஆகணும். நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எல்லா பக்கமே வந்து. ஆனா கடைசியில் நான் சுமக்கிறேன். நான் தான் எது செஞ்சாலும் நான் ஒரு பெருசா போறது சின்னதா ஆக்கியிருப்பேன். அதுக்கு வேணா என்னுடைய பங்களிப்பு இருக்கு. நான் தான் அதை செஞ்சேங்கிற மாதிரி தான் சுமந்துக்கிட்டே வர்ற மாதிரி வருது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த மாமி விஷயம் இந்த மாதிரி ட்ராக் மாறுமேங்கிறது தான். அப்ப கூட லுகா சொன்ன மாதிரி நான் யோசிக்கிறேன். லுகா இந்த ஒரு பலவீனம் சொன்னார்ல, அந்த பலவீனத்தை நான் யோசிக்கிறேன். இது இந்த வின் டிவி மேட்டரா கொண்டு போயிருங்க. நான் டெக்னிக்கா பண்றத நானா என்ன செய்யறேன்னு கேட்டா, சரி கூட்டத்துக்கு போடாம இருக்கிறீங்கன்னா ஹாமி பகிர்ந்து எழுதி விட்டாங்கன்னாலே அது கொண்டு பரப்பி விட்டு அசிங்கப்பட்டு போயிருவாரு அப்படின்னு வர வேணாம். அவன் நோட்டீஸ் ஒரு மீட்டிங் ஒரு தேதி கொண்டு வைங்க. யார் சொல்ல கேட்காம அது ஊர் போனா நோட்டீஸ் வச்சு பரப்புனான்னு வைங்க. இது அவரே மட்டும் அது பாதிக்காத, நம்ம எல்லாரையும் பாதிக்குமே, ஜமாத்தே பாதிக்குமே. அதுக்கு என்ன ஆன்சர்? முனிவருக்கு சித்திக்கும் பாக்குறதும் தெளிவுபடுத்தி ஆகணும்.
என்னன்னு கேட்டா ஆமியுடைய கடிதம் வருது. வந்தா எனக்கு என்னன்னா அவர் ஒரு கான்பிடென்டான ஆள் அவரு, எனக்கு தெரியும் அவரு. அதாவது ஒரு விஷயத்த வந்து சும்மா சொல்ல மாட்டாரு, அது மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. என்ன வந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டு ஒரு டைப்பான ஒரு ஆள் வைங்களேன். அப்ப ஈர்மானியில அவருடைய உறுதிப்பாடு ஒரு ஏத்துனது மற்ற உறுதிப்பாடு பார்த்தோம். இந்த விளைவுக்குள்ள யோசிக்காத ஒரு ஆள். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆமியுடைய கடிதம் வந்திருக்கிற நேரத்துல இது மாதிரி மேட்டர் எப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னா, அங்கங்க கூட்டத்துக்கு நம்ம அனுப்புறீங்க, இந்த நேரத்தில் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அவன் நோட்டீஸ் போட்டான்னா இப்ப ஜமாத்து என்ன ஆன்சர் பண்ணும்? நீ என்னதான் சொல்லி சும்மா விட்டுட்டாலும் அவன் நோட்டீஸ் போடுவது என்று நடந்து விட்டால் அது எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களே ஒரு பாதி பேருக்கு என்னவாகும், அவர் மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், ஜமாத்து மேல பாதி பேருக்கு தப்பு என்ன வரும், எல்லா பேரும் திட்டு போயிருவோம் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. எல்லாம் நான் ஒரு பொருத்தம் பதவி இல்லாத நிர்வாகம் ரெண்டையும் தான் சாடுறாரு அவரு. பழைய நிர்வாகத்தையும் சாடுறாரு, புதிய நிர்வாகத்தையும் சாடுறாரு, எல்லாம் கூட கலைஞரா இருக்கிறாங்கன்னு வருமேன்றதுனால நான் என்ன பண்றேன்னா, இப்போதைக்கு இப்ப அனுப்பி விடுவதனால மீட்டிங் அனுப்புறதுனால நன்மையினால் நீங்க செய்ய இன்னும் அதிகமான ஒரு கேவலத்தை உண்டாக்கி விட்டுறது வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யுங்கன்னா, இது ஒரு மேட்டரா இருக்குது, இதுவும் கேள்வியா வந்திருக்கு. இது இந்த வின் டிவி மேட்டரும் அதுவும் கேள்வியா வந்திருக்கு. நான் தான் அதுக்கு கடிதம் எழுதி என்ன செய்யறேன்னு கேட்டா அவங்கள்ட்ட சொல்றேன், இது வந்து பிரச்சனையாச்சுன்னா ஜமாத் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டோம், மறுபடியும் ஒரு இது வந்து அவங்களை தாங்க இயலாது, ஹிக்மத்தா வந்து என்ன செய்யுங்க, இந்த விஷயத்த பேசி இதன் அடிப்படையில நீங்க கொஞ்ச நாளைக்கு அதை போடுற வரைக்கும் சொல்லிட்டா மக்கள் இப்படி இது பண்ணிடுவாங்க. நாளடைவில் அது மாறினா ஒன்றும் தெரியாது. மக்களுக்கு ஆன்சர் சொல்றதுங்கிற ஒரு நிலை ஜமாத்துக்கு இல்லாட்டி என்ன செஞ்சிடலாம். மக்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு சொல்ல இயலாது. அதனால நான் சொன்னேன், இது வந்து இந்த மாதிரி பேசுங்கன்னா 2 பேரும் கடிதம் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் கூப்பிட்டு 500 ரூபாய் இடத்துல வச்சு அதோட நான் என்ன தவிர்க்கிறேன்னா, இந்த மசோராவுக்கு வந்து இவர் தப்பான அர்த்தம் கற்பிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மொத்த நிர்வாகத்திலேயே சுலைமானையும் அல்தாபியும் தான் நடுநிலையாளர் நினைக்கிறாரு. மொத்தத்திலேயே அவருடைய கருத்துப்படி என்னுடைய ஊகங்களை வைத்து நான் யோசிச்சு, இதனால சாவுல் பாய் எல்லாம் நீங்க எல்லாம் போகக்கூடாது நான் சொல்லிட்டேன். நீங்க போய் பேசாதீங்க, நீங்க போய் சொன்னாலே மீமுக்கு சொல்றதா ஒரு அர்த்தம் வரும். அது மாதிரி யாரு மேல அவருக்கு ஒரு சாப்பிட்டு காரணம் இருக்கு அவங்க மட்டும் போங்க, 500 ரூபாய் எல்லாத்துக்கும் செல்லப்புள்ள இருக்காரு அவர் இடத்துல வச்சு பேசுற பொழுவும் சொல்லி நான் அந்த கடிதத்தை கொடுக்குறேன். அதன் அடிப்படையில கொண்டு போகணும்னு தான் ஆசைப்பட, அப்படிதான் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட. இல்லைன்னா அப்படி கொண்டு போயிருவாங்க. இப்படி நம்ம கொண்டு போனால் இது வந்து ஜமாத் யாருக்கு டேமேஜ் இருக்காது. நான் இப்படி ஒரு யோசனையில தான் இப்படி ஒரு இதை நான் சொன்னேனே தவிர, இதுல வந்து நான் போட்டு பிளே பண்றதாக நான் போய் கேமரா வந்து கொண்டு கட்டி விட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து என்னை பத்தி மெயில்கள் பரவுது. நான் கூட அவரை சொல்லலாம், இந்த தம்பி தான் அண்ணனா தம்பி அவரு ஜமீல் கீழே ஜமீல் காக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பியா தம்பி. இப்ப நான் கூட என்ன செய்யலாம், இது பாக்குறதுடைய ரோல் இருக்குன்னு நான் சொல்லலாம். அண்ணன் தான் வருது, மெயில எப்படி வருது, பொம்பளை மேட்ரு வருது, யாருக்கான டீச்சர்கிட்ட பேசிட்டு இருப்பான்னு வருது, என்னென்னமோ விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். நான் எனக்கு வந்து அவங்க அனுப்புனாரு, யாரு சால்பை அனுப்புறாரு. ஆனா இந்த ஜமீல் அனுப்புன ஒரு விஷயம் தென்சென்னை மாவட்டத்துக்காரங்களுக்கு போகுது. யார் மூலமா போகுது, அல்ல அறிந்தவன். ஜமீலுக்கு இந்த நாட்டில் யாரும் தொடர்பு கிடையாது. இது பாக்குறதா எடுத்து கொடுத்துப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கவும் இல்லை, யாருக்கும் சொல்லவும் கிடையாது. நான் இப்ப சொல்றேன். இப்ப அப்ப அந்த இவரை கொடுத்த கடிதம் வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி பிஜே ஒரு பொம்பளைகிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறானா அதை பத்தி வருதுன்னு சொல்லி ஜமீல் அனுப்புனாங்கல்ல, அது மட்டும் என்கிட்ட போகுது. அது உடனே என்கிட்ட கேட்கிறாரு, உடனே ஆன்சர் பண்றேன். ஜமீல் வந்து சொன்னாங்க, நான் வந்து விசாரணைக்கு உட்பட தயாரு, நிர்வாகக்குள்ள விசாரிங்க, பொம்பளை யாரு, என்ன பேசுறோம், யாரு யாரு, என்னென்ன மேட்ரு எல்லாத்தையும் நான் வந்து சொல்றேன், என்ன வேணாலும் விசாரிங்க, எந்த வகையான விசாரணைக்கு நான் உட்பட தயாரா இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை கூட இந்த மாதிரி என் மேல வந்துச்சு, கீழக்கல்ல அந்த புகார் என் மனசுல அப்படி ஓடுச்சு. கீழக்கல்ல இருந்து வரும்போது இந்த கையை பிடிச்சி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தேன்னு ஒரு சொன்னாலும் ஒரு குற்றச்சாட்டு பாண்டிச்சேரியில் வச்சு பேசும்போது, பாண்டிச்சேரியில் வச்சு அந்த மாணவிகளுக்கு கையை பிடிச்சி கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பாருங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு என் மேல வச்சாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, அப்போ நானே நிர்வாகியா இருக்கும்போது நான் விசாரணைக்கு உட்பட்டேன். நீங்க விசாரிங்க, நீ 300 குழுவாங்க விசாரிச்சு உண்மை வர்ற வரைக்கும் நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். நான் போய் பேசி சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி செய்யப்படல. ஒன்னும் கிடையாது. அதுரையும் தௌஃபீக்கு போட்டு எல்லாம் குறையக்கூடிய ஆளுக்கு தான் போட்டாங்க, அது நீங்க தான் போட்டீங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள ஆள் நான் வந்து உண்மையில நான் வந்து அப்படி நான் ஒரு தவறு என்று வந்தால் நீங்க என்ன செய்யணும், என்னை ஒதுக்கணும். நான் அதான் சொன்னேன், என்ன நடவடிக்கை எடுங்க. நானா இருந்தாலும் யாரா இருந்தா என்ன, நான் உட்படுறேன் அவருக்கு மெயில் அனுப்புறேன். அதை வந்து அவனுக்கு பதில் அனுப்புறாரு. பதில் அனுப்பி நான் ஒரு நம்பகமான இடத்திலிருந்து கேள்விப்பட்டதை தான் சொன்னேன். அந்த நம்பகமான இடம் பார்க்கறத நினைச்சிருக்கலாம்ல, தொண்டிய பான்னு நினைச்சிருக்கலாம். நான் அப்படிலாம் நினைக்கல. நீ எந்த இடத்துல வந்து நேரம் இங்க வந்து சொல்ற நம்பகமான இடம் ஏன் நேரில் சொல்லணும். என் மீது உள்ள குற்றச்சாட்டை வந்து என் நேச்சுரல் ஜாபர் கேட்டாரு,
முனியர் சொல்லியிருக்காரு 2-3 நாள் கட்ட இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாரு என்று சொன்னாங்க. 4 போன கூட அட்டன் பண்றது இல்ல. ஏன்னா நேரம் சொல்லணும். எனக்கு சபையில சொல்லணும். முத்துராஜா என்ற வந்து கேட்கலாம், என்னங்க இந்த மாதிரி முனியர் சொல்றாரு. 2-3 பேர் என்று வந்து கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஜாபரும் முனியர் சொன்னதா என்று சொன்னாரு. முனியர் நேச்சுரல் ஜாபரும் சொன்னாரு. நான் சொன்னேன், அவரே கேட்டு நீ ஜமாத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரிக்கட்டும். யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். நான் அப்படிதான் ஜமாத் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நானே ஒரு மனிதன் முறையில அப்படி மாதிரி நான் ஒரு ஸ்லிப் ஆகி போனால் எனக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு அந்த ஜமாத் சுத்தமா இருக்கும். சும்மா பிஜே மறைச்சா அப்படிலாம் பார்க்க தேவையில்லைன்னு நான் சொல்லி நான் ரிப்ளை அப்படிதான் கொடுத்துருக்கிறேன். அது வரைக்கும் அதுக்கு வந்து ஒண்ணு வரக்காமா, அதுக்கு ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் இவர் ஒரு கடிதம் எழுதி அவர் அப்படி இல்லை என்று சொன்னால் அதை பத்தி சந்தோஷம் இந்த மாதிரி தமிழ் அப்படி. அப்ப நான் என்ன செய்யறேன், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குத இந்த ஒரு பேப்பர் மட்டும் முடிச்சு நான் அதுக்கு யார சொல்லுவது? உங்களை தவிர நான் யாரும் சொல்லுவேன்? நான் வேற யாரையும் சொல்ல முடியாது. நான் சொல்வதை யார்கிட்டயும் சொல்லுவேன்னா சொல்ல நினைச்சா நீங்க மாதிரி நான் சொல்ல என் மனசுக்குள்ள வைத்ததை இப்ப நான் வெளிப்படுத்துறேன் தவிர நான் இதை யார் மேல செய்வேன்? ஜமீல் பண்ணலாம். இவங்கதான் இந்த இதுல நிக்கிறாங்க. ஜமீலுக்கு இங்க உள்ள ஆளுக்கு யாரையும் தெரியாது. அப்ப இது பாக்குறதா டென்ஷன் கொடுத்துருப்பாரோ, கொடுத்தா மொத்தத்தையும் கொடுக்கணும். அவன் எழுதுனதை கொடுக்கணும், இவர் போட்ட பதில கொடுக்கணும், நான் போட்ட பதில கொடுக்கணும், அவன் மறுத்ததை கொடுக்கணும், எல்லாத்தையும் இடத்துல கையில கொடுக்கணும். அவங்க கூப்பிட்டு கையில எடுத்து கொடுக்குறாங்க. அவரு இவ்வளவு நடந்திருக்காங்க, இதெல்லாம் தரலையே அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம யாரும் நம்ம சொல்லல, அவங்க யாரு அந்த கொடுத்ததுங்கிறது நம்ம துருவி விசாரிச்சு இமெயில் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது வாயினால சொன்னாங்க, பாத்தேங்கிறாங்க, அது மறைக்கிறாங்க. சொல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நான் கேட்கிறேன், இப்ப நீங்க பரப்புறாங்க, நான் வந்து என்னைய பரப்புறாங்களே, நான் எதிர்கொள்றது நான் ரெடியாவோட நான் இருக்கிறேன். இப்ப நான் யாரு மீது குற்றச்சாட்டு சுமத்துவது? அது நீ பெருசா அவர் கேட்கும் போது பொடி வைக்கிற மாதிரி முனியர் பேசுறாரு. நம்ம அப்படி ஒரு பேச்சு இருக்குத்தான் செய்கிறது. பதில் இருக்கு, கூப்பிட்டு விசாரித்தான் சொல்லணுமா? இல்லை சரியான ஆளா இருந்தா என்ன பண்ணு, அப்படி ஒரு பேச்சு இருக்குத்தான் செய்கிறது. அப்ப அது பொடிதானே இருக்கு. அதுக்கு நான் என்ன அர்த்தம் கற்பிக்கிறது? பேச்சு இருக்குத்தான் செய்யணும், கூப்பிடுவேன். என்னை குற்றவாளி கொண்டு விசாரி, நான் ரெடியில தான் சொல்றேன். நான் தப்புனா பையன் இப்ப எல்லாம் என்னை சொல்லுங்க நான் தான் ஒருத்தர் சொல்ல, நான் வேணும்னு சொல்றேன். இப்ப என்னை இதெல்லாம் பரப்பப்படுது. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, கண்டிப்பா பரப்பப்படுகிறது. எனக்கு இதை பத்தி கவலை கிடையாது. நான் தப்பு என்றால் நானே வழியை எடுத்துக்கொண்டு இப்ப என்ன செஞ்சுட்டேன், வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த தேதிக்கு அப்புறம் தேதி கிடையாது, ஜும்மாவில் ஏற மாட்டேன். போன ஜும்மாவில வேற ஆளை ஏற்றியாச்சு. அதுக்கு தீர்வு வராத வரைக்கும் மீட்டிங் கொடுத்த ப்ரோக்ராம் மட்டும்தான் நாள் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் போக மாட்டேன். வெள்ளி மடிக்கு நீ ஆள் போட்டுக்க. அதான் நீங்க சொல்ல உங்கள்ட்ட இப்ப பதிவு பண்றேன். என் விஷயம் என்னன்னு தெளிவாக்குனா மட்டும்தான் நான் மேலே ஏறுவேன். நீங்க மாதிரி நான் நோய் இது பண்ணி பிடிங்கலாம் மக்களை தூண்டி விட்டு இருக்க மாட்டேன். யாரும் கேட்டா எனக்கு டைம் இல்லை, வேற எந்த ஆன்சரும் சொல்ல மாட்டேன். யாரு கேட்டாலும் எனக்கு டைம் இல்லை. சும்மா போன வாரம் இறந்து போட்டியா, நான் இருந்தேனா இல்லையா ஊர்ல? இந்த வாரத்துக்குரிய ஆளை போட்டுக்கொள்ளும் நேற்று எஸ்எம்எஸ் அனுப்பிட்டேன். நேற்று இந்த வாரம் எம்ஐஏ போடுங்க, தகுதியான போடுங்க, மர்க்கஸா இருக்கனால நான் ஏறவ மாட்டேன். நான் ஒரு தெளிவா இருக்கிறேன். ஜமாத்தை வந்து காப்பாத்தி ஆகணும். யாரு மேல குற்றச்சாட்டு வந்தாலும் அதுக்குரிய ஜமாத் சுமக்க கூடாது. என் மேல குற்றச்சாட்டு நான் தான் சுமக்கணும், நீங்க சுமக்கணும். அந்த ஆர்காட் டீச்சர் வந்து எங்களுக்கு மெயில் வந்த பிறகுதான் தெரியும். இப்ப உள்ள மேட்டர் அது பழசு என்ன அது மேட்டர் புரியல. பணம் கொடுத்தாங்க. அந்த குடும்பத்துல உள்ள ஆர்காட் டீச்சர் எனக்கு தெரியும். ஆர்காட் டீச்சரோட அக்காவை இவற்றை கொண்டு சேர்த்து விட்டு பொருளாதாரத்துல தொழில சேர்த்து விட்டுருக்கிறேன். ஆர்காட் டீச்சர் அங்க நீக்குனாங்க, நானும் பாக்குறேன். இக்பால் எல்லாம் கூப்பிட்டு மசோரா பண்ணி இக்பால் அவங்க வீட்டுல தங்க வச்சு அந்த பொம்பளைக்குள்ள எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம். ஆபீஸ்க்கு எல்லாம் வரும், எப்ப வந்தாலும் ஆபீஸ்க்கு வராம போவாது. ஆர்காட் டீச்சர் இக்பாலோட ஆர்காட் டீச்சர் பேசிட்டு இருக்கும், யூசுப் கானோட பேசிட்டு பேசுவோம். அல்தாபிட்ட கூட சில மார்க் விஷயம் கேட்டேன்னு சொன்னாங்க. அல்தாபிட்ட ஒரு தடவை பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன உண்மைன்னு தெரியல. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. இந்த மாநாட்டுல இந்த கல்வி இது போட்டோம்ல, கல்வி வழிகாட்டு குழு சித்திகோட போட்டோம்ல, அதுல மகளிர் பிரிவுக்கு அவங்களை போடணும்னு பாக்குறதா வலியுறுத்தினாங்க. தகுதியான ஆளுக்க அவங்கள போடுங்க. அவங்க அவங்களுடைய அக்கா பொண்ணப்ப அந்த அக்கா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தது பாக்குறது. அந்த அக்கா பொண்ணு அந்த ஹவுசியாவுக்கு வந்து அந்த ராஜகிரி காஜா சித்திக்குடைய தம்பி காஜாவை சம்பந்தம் பண்ணி விட்டு சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சது அவர். நான் கூட அன்னைக்கு இல்ல, அந்த கல்யாணம் நம்ம ஆபீஸ்ல நடந்துச்சு. நம்ம ஆபீஸ்ல வலிமா போட்டாங்க. அந்த கல்யாணம் கூட நான் வெளியூர்ல இருந்தேன்.
நீங்க இருந்தீங்களா தெரியல. ஆனா நீங்க தான் எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, பேசுனது எல்லாமே. அப்ப சம்பந்தம் அந்த காஜா சித்திக்கு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். ஆற்காடுல நௌசாத் இருக்காரு, அவர் நாங்க போயிருந்தோம். அவர் தான் நௌசாத்துல தங்கச்சி தான் அவங்க. நௌசாத்து எனக்கு தெரியும். வந்தோன்னு இவருக்கு வீடியோ கேமரா வாங்கிட்டு சொன்னார். வாங்கி கொண்டாந்து நேர வெண்டியில தான் இறங்கினாரு. அது எனக்கு எல்லாரோடையும் தொடர்பு அவங்களுக்கு. ஆற்காடு அவங்களுடைய அண்ணா பஷீருங்கிறவரு ஆம்பூர்ல நிர்வாகியா இருக்காரு, அது தெரியும். கூட்டு குடும்பமா இருக்காங்க, புருஷனோட இருக்கிறாங்க. அந்த வீட்டுல போய் நான் தங்கி இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நானு டிரைவர் ஜமாலு, மச்சின சம்சு வாணியம்பாடி மீட்டிங் போனோம்ல, அப்ப ஒரு 7 பேர் போனோம். 7 பேர் போனோம்னா ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டுல போய் தங்கணும். அவங்க ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு 10 பொம்பளை எப்பவும் இருப்பாங்க, 4 ஆம்பளை எப்பவும் இருப்பாங்க. புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அவங்களை பத்தி வந்துச்சு, அவங்க என்ன யார் சொன்னா, எங்க போய் படுத்து கிடந்தோம், இல்ல எங்க போய் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அது மாதிரி சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. எதா இருந்தாலும் அது என்ன இருக்கு அதை உடைச்சிட்டு அந்த குற்றச்சாட்டுல யார் இமெயில்ல தான் இது பரப்பப்பட்டு இது எல்லாமே ஜமீல் தான் பண்றாரு. ஜமீல் தான் பண்றாருன்னா அவர் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட நேருக்கு நேரா கேட்கல. எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஒரு பேஸ் வேணும். இப்ப நான் உங்க மேல பிஜே சரியில்லைன்னா நான் சொல்லணும். அப்படி சொன்னதுல எது சொல்றேன்னு கேட்டா உங்க மேல அது குற்றச்சாட்டு இல்ல. அவங்க இது தெளிவான நிலை தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, ஜமாத்து நீங்க தெளிவா என்னை விசாரணைக்கு உட்படுத்தினீங்களா? கூப்பிடுங்க எல்லாத்தையும். குற்றச்சாட்டு உட்படுத்தியா நினைக்கிறீங்கள? உங்களுக்கு முதல்ல அவருக்கு அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்புனீங்க இருந்துச்சியா? இல்ல அவன ரெடியா இருக்கிறான்னு அனுப்புனீங்கல்ல, அவனுக்கு அனுப்பணும்ல, அதான் பதில் போட்டானா போடல. இப்ப ஜமாத்துல கண்டிச்சாங்க, துபாய் ஜமாத்துல எதுலையும் ஏற்றக்கூடாது, நம்மளுக்கு மேடைகள் எதுலையும் கீழே ஏற்றக்கூடாது. அதை விட என்ன தள்ள முடிக்கப்பட்ட இவர் விஷயம் இவ்வளவு நாளைக்கு பிறகு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை லாட்ஜில் தங்கி இருந்துட்டு 2 பேரும் வெளியே வரும்போது என்ன பாத்துருக்காங்க, சாட்சி இருக்குன்னு சொல்லி சைபிளா மேல பரப்புனாங்க. நல்ல வேலைக்கு பேசி அவன் எந்த தேதியை சொல்றான் அந்த தேதிக்கு அவன் எந்த தேதியை சொல்றான், நான் தான் ஏற்றி கொடுக்குறேன். இது விசாரணைக்கு முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் லாட்ஜுக்கு வர இன்னைக்கு பரவுது. இதை யாரு மீது நாங்கள் சுமத்துவது? இப்பதான் பரவாயில்ல, இது வரைக்கும் இல்லாம நம்ம இப்ப நியாயமா இருக்கிறேன். இது நம்ம நிர்வாகத்துக்குள்ள பேசப்பட்ட ஒரு விஷயம். இது இன்னைக்கு இமெயிலா பொய் என்று தீர்மானிக்கப்பட்ட விஷயம். மக்கள் பேசப்படல. இந்த விஷயம் துபாயில பேசப்பட்ட விஷயம் பேசப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆமா, நான் அதை சொல்லுங்க. ஆன்சர் கொடுத்தோன்னே இவரை பத்தி இப்படி பரப்புறாங்கன்னா இந்த நேரத்தில் பரப்புனது யாரா இருக்கு நான் யார்கிட்ட சொன்னா? இந்த நேரத்தில் பரப்புனா இது கண்டிப்பா இப்ப பாக்கரு, முனீரு, சித்திக்கு அல்ல தொண்டியப்பா இவங்க விண்டியில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, யாசிரை வச்சுட்டு பண்றாங்க, யூசுப் கான வச்சுட்டு பண்றாங்க நான் சொல்லலாம்ல? நான் நினைக்கலாம்ல? இப்பதான் சொல்ல முடியும். அப்படி ஏன்ட்ட 2 பேர் சொன்னாங்க. எப்படி இது மாதிரி இவர் மேல குற்றச்சாட்டு வந்ததுனால அவருடைய கேரக்டரே அப்படிதான், அடுத்த தன்னுடைய குற்றச்சாட்டு தூய்மையை நிரூபிக்காம அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இது பண்றது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நான் செய்யப்படா விஷயம் இன்னைக்கு வர வேண்டிய தேவை என்ன? பொய்யும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நிரூபிக்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு வர தேவை என்ன? என்னுடைய விஷயம் வர தேவை என்ன? நேருக்கு நேரம் வரட்டும். வர்றது முட்டமையில பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? யாரு நான் யாரு இப்ப நினைக்கிறது? கேசிட்டை கலைச்சவனு இது வர வேண்டிய தேவை என்ன? இப்படிலாம் இருக்குது. நான் பதிவு செஞ்சுட்டேன். ஏன்னா பதிவு செய்ய சொன்னீங்க, அதுல நான் மாற்றம் கிடையாது. நீங்க சொல்லிட்டு வேண்டியதான். இல்ல அது சொல்ல நீங்க சொன்ன கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல எங்க கருத்தை பதிவு பண்றோம். அதாவது ஆதாரம் இல்லாம போறவன் வர்றவெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாச்சுன்னா நீங்க இல்ல எல்லாமே போயிடும். எல்லாமே ஆதாரத்தோட எனக்கு மனசு ஆர்வம் நான் பாத்துக்கிறேன். அதாவது எந்த யார் அந்த பொய்யான குற்றச்சாட்டு அவதூறு ஏற்படுத்தினாலும் அவர் நம்ம ஜமாத்திலிருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு நீக்கிட்டோம். அதுக்கு மேல சொல்லுமா இவர் எப்படி விசாரிக்கிறது சொல்லுங்க. அமீரகத்துல மாவட்டத்தில் ஒவ்வொரு முறையும் கை பண்ணுவதை அடிக்கலாம் வைக்கவா பேச போறவா என்ன கேட்கிறாங்க.